ओम शांति VCD नंबर 407 भोपाल मध्य प्रदेश वासिकपट्टது अव्यक्तवाणी डेट 14/3/2006 14/3/2006 क्लैरिफिकेशन डेट 17/3/2006 17/3/2006 अभी 2-4 दिन पहले இப்போதாம் 2 இல்ல 4 நாளுக்கு முன்னாடி अव्यक्त बाप दादा की चली हुई वाणी अव्यक्त बाप दादा மூலமா வாசிக்கப்பட்ட வாணி होली के दिवस पर चलाई गई है। அது ஹோலி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு வாசிக்கப்பட்டது। அது கேட்கலாம்। अव्यक्तवाणी की तारीख है अव्यक्तवाणीனோட டேட் ஆயிருக்குது 14 मार्च 2006 14 மார்ச் 2006 हेडिंग दिया है हेडिंग கொடுத்திருக்காங்க परमात्मा मिलन की अनुभूति के लिए परमात्मा கூட என்ன சந்திக்கிறீங்களோ அதோட அனுபவத்துக்காக जो उल्टा मैंपन है उसको जलाने की होली मनाओ। இந்த தலைகீழான நானு என்ற ஒரு விஷயம் என்ன இருக்குதோ இத எரிக்கணும் எரிக்கிற ஹோலி ஃபெஸ்டிவல்ல கொண்டாடணும்। दृष्टि की पिचकारी द्वारा सर्वात्माओं को सुख दृष्टि மூலமா இந்த பிச்சாடிப்பு दृष्टि इनोட பிச்சாடிப்பு மூலமா எல்லா ஆத்மாக்களுக்கு शांति प्रेम सुख शांति அன்பு आनंद का रंग लगाओ। ஆனந்தத்தினோட அந்த கலரை போடுங்க। काहे की पिचकारी दृष्टि की पिचकारी के द्वारा எப்படி दृष्टि மூலமா दृष्टिनोட பிச்சாடிப்பு மூலமான்னு சொல்றாங்க। दृष्टि से सृष्टि सुधरती है ना दृष्टि மூலமா सृष्टि चेंज ஆகுது இல்லையா। जैसी दृष्टि दृष्टि எப்படி இருக்குமோ वैसी सृष्टि அதே போலதான் சிருஷ்டின்னு சொல்றாங்க। அப்படின்னா எப்படி நாம பாக்குறோமோ அதே மாதிரி தான் நமக்கு தென்படும்। आज இன்னைக்கு होलीएस्ट बाप ஹோலியஸ்ட் அப்பா அப்படின்னா எல்லாத்தை விட பவித்திரமான அப்பா अपने होली बच्चों से मिलन मनाए रहे हैं। தன்னோட தூய்மையான குழந்தைகள் கூட சந்திச்சிட்டு இருக்காங்க। कहाँ मिलन मनाए रहे हैं எங்க சந்திச்சிட்டு இருக்காங்க कब की बात है எந்த டைமினோட விஷயமா இருக்குது 14 मार्च 14 மார்ச் को वाणी बोली गई। 14 மார்ச்சுக்கு இந்த வாணி வாசிக்கப்பட்டது சொல்லப்பட்டது। माउंट आबू के तलहटी से बोली गई। மவுண்ட் ஆபுல இருக்கக்கூடிய தலஹட்டி அதுல இந்த விஷயத்தை சொல்லப்பட்டது। और कहाँ के लिए इशारा दिया மற்றும் எந்த ஒரு இடத்துக்காக குறிப்பிட்டு சொன்னாங்க किसके लिए इशारा दिया யாருக்காக குறிப்பிட்டு சொன்னாங்க कौन मिलन मनाए रहे हैं யாரு சந்திச்சிட்டு இருக்காங்க, யாரு மீட் பண்ணிட்டு இருக்காங்க?
होलीएस्ट बाप தூய்மையான அப்பா अपने होली बच्चों से मिलन मनाए रहे हैं। தன்னோட தூய்மையான குழந்தைகள் கூட சந்திச்சிட்டு இருக்காங்க. ये नहीं कहा இந்த விஷயத்த சொல்லல. होलीएस्ट बच्चों से मिलन मनाए रहे हैं। ஹோலியஸ்ட் குழந்தைகள் கூட சந்திச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லல. ऐसे बच्चों से मिलन मनाए रहे हैं। எப்படிப்பட்ட குழந்தைகள் கூட சந்திச்சிட்டு இருக்காங்க? होली बच्चों से। ஹோலியஸ்ட்னா எல்லாத்தை விட தூய்மையானவங்க. ஹோலியன்னா வெறும் தூய்மையானவங்க. அத பாபா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட குழந்தைகள் கூட சந்திச்சிட்டு இருக்காங்க? ஹோலி அப்படின்னா தூய்மையான குழந்தைகள் கூட சந்திச்சிட்டு இருக்காங்க. पवित्र बच्चों से। தூய்மையான குழந்தைகள் கூட. इनकी दृष्टि में, யாரோட திருஷ்டில? वृत्ति में, வைப்ரேஷன்ஸ்ல, वाचा में வாச்சால அப்படின்னா பேச்சு மூலமா, और कर्मेंद्रियों में भी नंबरवार पुरुषार्थ अनुसार पवित्रता आई हुई है। மற்றும் கர்மேந்திரியங்கள்ல கூடயும் நம்பர்வார் புருஷார்த்த அனுசாரமா தூய்மை வந்திருக்குது. ऐसे बच्चों से मिलन मनाए रहे हैं। இப்படிப்பட்ட குழந்தைகள் கூட சந்திச்சிட்டு இருக்காங்க. लेकिन कहाँ मिलन मनाए रहे हैं? कहाँ की बात बताई? ஆனா எங்க சந்திச்சிட்டு இருக்காங்க? எந்த ஒரு இடத்தினோட விஷயத்த சொன்னாங்க? अरे कहीं का समाचार दे रहे हैं। அரே ஏதோ ஒரு இடத்தினோட செய்திய சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? साकार? हाँ, सूक्ष्म वतन की बात बताई। யாரோ சொல்றாங்க சாகார் உலகம், இன்னொருத்தர் சொல்றாங்க சூக்ஷ்மவத்தன். சூக்ஷ்மவத்தனத்தினோட விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு செய்திய சொல்லிட்டு இருக்காங்க. सूक्ष्म स्टेज में रहने वाले जो मेरे बच्चे हैं, நுணுக்கமான அப்படின்னா சூக்ஷ்ம ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளான அப்படின்னா என்னோட குழந்தைகள், मनन चिंतन मंथन की दुनिया में रहने वाले बच्चे हैं, விசார சாகர மந்தனத்துல இருக்கக்கூடிய என்னோட குழந்தைகள், साकार शरीर की ये साकार दुनिया जो சாகார் உலகத்தினோட இந்த சாகாரி देह और देह के संबंधियों की दुनिया है। இப்போ இந்த சாகாரி உலகத்துல இருக்கக்கூடிய தேகம் மற்றும் தேகத்தினோட உறவுகள், அதோட உலகம் என்ன இருக்கு? उसको भूले हुए हैं। அத மறந்திருக்காங்க. ऐसे आकारी फरिश्ताई बच्चों से, இப்படிப்பட்ட ஆகாரி ஃபரிஷ்தாய் குழந்தைகள் கூட, जिनकी फर्श की दुनिया से कोई भी लगाव नहीं साबित होता, யாரோட பற்று என்றது இந்த உலகத்தினார்கள் கூட அப்படின்னா இந்த உலகத்து கூட நிரூபணம் ஆகிறதே கிடையாது. ऐसे बच्चों से இப்படிப்பட்ட குழந்தைகள் கூட मिलन मनाए रहे। சந்திச்சிட்டு இருக்காங்க. और कहाँ मिलन मनाए रहे? மற்றும் எங்க சந்திச்சிட்டு இருக்காங்க? सूक्ष्म वतन में, कोई ऊपर नहीं। சூக்ஷ்ம வத்தனத்துலன்னு சொல்றாங்க. அது மேல ஒண்ணும் இல்ல. इसी साकारी दुनिया में भौतिक स्टेज से कोई ऐसे बच्चे हैं, இந்த ஒரு சாக்காரி உலகத்திலேயே அப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. அப்படின்னா புத்தியோக மூலமா அப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. जो साकार शरीर में आत्मा होते हुए भी இப்போ சாக்கார சரீரத்துல ஆத்மா இருந்தாலும் साकार शरीर के चिंतन से परे की स्टेज में சாக்கார சரீரத்தினோட இந்த சிந்தனைகள் என்ன இருக்குதோ இதிலிருந்து அப்பாற்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல अनुभव करते, அனுபவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. चलो सदाकाल न भी अनुभव करते हो, சரி, சதா காலத்துக்காக அனுபவம் செய்யாம இருக்கலாம். फिर भी ஆனாலும் पुरुषार्थ अनुसार, புருஷார்த்த அனுசாரமா अवस्था के अनुसार
ஸ்டேஜினோட அனுசாரமா टाइम टू टाइम ये अनुभव करते हैं। டைம் டு டைம் இந்த அனுபவத்தை செய்றாங்க. ऐसे बच्चों से இப்படிப்பட்ட குழந்தைகள் கூட मिलन मनाए रहे। சந்திச்சிட்டு இருக்காங்க. चारों ओर के होली बच्चे दूर बैठे भी நாலா பக்க இருக்கக்கூடிய ஹோலி அப்படின்னா தூய்மையான குழந்தைகள் தூரம் உட்கார்ந்து இருந்தாலும் ऐसे नहीं कि वहाँ सभा में ही बैठे हैं। அப்படி ஒண்ணும் இல்ல, அந்த ஒரு சபையிலேயே உட்கார்ந்து இருக்காங்க என்ற விஷயம் இல்ல. जो दूर बैठे बच्चे भी हैं யாரு தூரத்துல உட்கார்ந்து இருக்கிற குழந்தைகளும் இருக்காங்க, वो भी समीप हैं। அவங்களும் கிட்டதான் இருக்காங்க. इसके யாரோட கிட்ட இருக்காங்க? होलीएस्ट बाप के। இப்போ சதா தூய்மையா இருக்கக்கூடிய அப்பா கிட்ட இருக்காங்க. बाप दादा नहीं कहा, பாப் தாதான்னு சொல்லல. क्या कहा? என்னன்னு சொன்னாங்க? होलीएस्ट बाप। ஹோலியஸ்ட் அப்பா. क्यों? ஏன்? यार दादी में गुलजार दादीல सुप्रीम सोल बाप आता है, சுப்ரீம் சோல் அப்பா வராரு. ये अव्यक्त बाप दादा आते हैं। गुलजार दादीல சுப்ரீம் சோல் அப்பா வராரா இல்லனா பாப் தாதா வராங்களா? அப்படின்னா தாதா வராங்களா? कौन आता है? யார் வராங்க? सुप्रीम सोल बाप का तो कहना है சுப்ரீம் சோல் அப்பா என்னமோ சொல்றாங்க कि मैं अति साधारण तन में आता हूँ। நான் ரொம்ப சாதாரணமான शरीरத்துல வரேன். जिसके कारण இதோட காரணத்தினால गीता के महावाक्य இதனால கீதாவினோட மகா வாக்கியம் इस बात को ये साबित कर रहे हैं இந்த விஷயத்துக்காக நிரூபண பண்ணிட்டு இருக்கு. कि मूढ़मती लोग मेरे को नहीं पहचान पाते। முட்டாள் ஜனங்கள் என்ன புரிஞ்சுக்க முடியாது. इतने साधारण रूप में आता हूँ, என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சாதாரண சரீரத்துல வரேன். है होलीएस्ट, அவங்க தூய்மையானவங்க, அப்படின்னா சதா தூய்மையானவங்க தான். और हाईएस्ट, மற்றும் ஹையஸ்ட் ஆயிருக்காங்க, உயர்ந்தவங்க ஆயிருக்காங்க. ये हाईएस्ट எல்லாத்தை விட உயர்ந்தவங்க. और लोएस्ट बात पार ब्रह्म परमेश्वर की है। இந்த ஹையஸ்ட் மற்றும் லோயஸ்ட் அப்படின்னா எல்லாத்தை விட உயர்ந்தவங்க, எல்லாத்தை விட தாழ்ந்தவங்க என்ற விஷயம் என்ன இருக்குதோ இது பாரபிரம்ம பரமேஸ்வருக்காக இருக்குது. जो इस साकार दुनिया में आकर भी யாரு இந்த சாக்கார உலகத்துல வந்தாலும் परे से परे स्टेज में रहता है। எல்லாத்தை விட உயர்ந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. वो है सुप्रीम सोल शिव। அவராயிருக்காங்க சுப்ரீம் சோல் சிவன். जो जन्म मरण के चक्र में नहीं आता, யாரு ஜனன மரண சக்கரத்துல வர்றது கிடையாது. अगर वो ज्योति बिंदु शिव जिसका बड़ा आकार शिवलिंग बनाते हैं ஒருவேளை அந்த पूजा करने की सुविधा के लिए, அந்த ஜோதி பிந்து சிவன் யாரோட நினைவார்த்தத்துக்காக சிவலிங்கத்தை உருவாக்குறாங்க, பூஜைய பண்றதுக்காக, वो ज्योति बिंदु शिव भी अगर जन्म मरण के चक्र में आए அந்த ஜோதி பிந்து சிவனு ஒருவேளை ஜனன மரண சக்கரத்துல வந்தாங்கன்னா तो इन आत्मा रूपी बच्चों को அப்போ இந்த ஆத்மா ரூபமான குழந்தைகளை इस मृत्यु लोक से छुड़ाने वाला இந்த மரண லோகத்திலிருந்து விடுதலை பண்ணறவங்க कोई भी नहीं रहे। யாருமே இருக்க மாட்டாங்க. वो आते ही तब है அவங்க வர்றதே எப்போன்னா जब इस सृष्टि में नारा गूंजना होता है प्रैक्टिकल। எப்போ இந்த ஒரு சிருஷ்டில முழக்கம் வந்து எதிர ஒலிக்குது. हर हर बम बम, என்னன்னா ஹர் ஹர் பம் பம். at
एटॉमिक बम तैयार हो जाते हैं। ஆட்டமிக் பாம்ஸ் என்ன இருக்குதோ அப்படின்னா அந்த வெடிகுண்டுகள் அது உருவாகிடுது. அணுகுண்டுகள் என்ன இருக்குதோ அது உருவாக்கிடுறது, தயார் பண்ணிடுறாங்க. दुनिया अपने अपने खेल खिलौने घरौंदे में बनाने में, உலகம் என்ன இருக்குதோ அது தன்னோட விளையாட்டு பொம்மை மற்றும் இருக்கிறதுக்காக வீடுகள் இதெல்லாமே உருவாக்குறதுக்காக ஈடுபட்டிருக்குது, लगी रहती है। அதிலேயே ஈடுபட்டிருக்கோம். और बाप आकर के नई सृष्टि रूपी मकान बनाने के लिए आ जाते हैं। ஆனா அப்பா புது உலகத்தினோட சிருஷ்டிய உருவாக்குறதுக்காக, அந்த புது வீட உருவாக்குறதுக்காக ஈடுபட்டிருக்காங்க. पुरानी सृष्टि रूपी मकान பழைய சிருஷ்டி ரூபமான வீடு पुराना हो जाता है। பழசாயிடுது. कोई बाप अपने बच्चों के लिए எப்படி ஒரு அப்பா அவங்களோட குழந்தைகளுக்காக मकान बनाता है, வீட ரெடி பண்றாங்க, तो नए मकान में खूब आनंद आता है। அப்போ புது வீடுல ரொம்ப ஆனந்தம் வருது, அனுபவம் ஆகுது. बच्चों की बुद्धि नए मकान में चली जाती, குழந்தைகளோட புத்தி புது வீடுக்கு போயிடுது. नया मकान सुखदायी होता है। புது வீடு என்ன இருக்குதோ அது சுகம் கொடுக்கும். दुनिया की हर चीज की चार अवस्थाएं होती हैं। உலகத்துல ஒவ்வொரு பொருளுக்குடையும் 4 ஸ்டேஜஸ் தாண்டுதுன்னு சொல்றாங்க. 4 ஸ்டேஜஸ் இருக்கும். प्रधान, सतो सामान्य, रजो और तमो। சத்தோ பிரதான், சத்தோ சாமான்ய, ரஜோ மற்றும் தமோ. मनुष्य की चार अवस्थाएं भी वैसे ही गुजरती। மனிதனோட 4 ஸ்டேஜஸ் கூடயும் இப்படிதான் கிராஸ் ஆகுது. बचपन में कितना सुख महसूस करता है। குழந்தை பருவத்தில் எப்படின்னா ரொம்ப சுகத்தை அனுபவம் செய்யறாங்க. அந்த குழந்தை பருவம் என்ன இருக்குதோ அதுல ரொம்ப குஷி அனுபவம் பண்றாங்க. किशोरावस्था आती है, பிறகு பால்ய பருவம் வருது, जवानी आती है, பிறகு இளமை வருது, विकार बढ़ जाते हैं, விகாரம் அதிகமாயிடுது, काम क्रोध लोभ मोह अहंकार पीछा करते, காம குரோத லோபம் இதெல்லாமே பின்னாடி சுத்தும். अंत में बुढ़ापा, பிறகு கடைசியில முதன்மை வந்துடுது. அப்படி என்ன அந்த ரொம்ப ஓல்டா இருக்கிற அந்த ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, ஆயிடுறது இல்லையா, அந்த ஒரு ஸ்டேஜ் வருது. इंद्रियां काम नहीं करती, இந்திரியங்கள் வேலை செய்யறது இல்ல, मन के अंदर विकृति बढ़ती जाती है, மனசுக்குள்ள இந்த விகாரங்கள் எல்லாமே அதிகமாயிட்டே இருக்கும். सुख भोग नहीं सकता, சுகத்தை அனுபவம் செய்யறதுக்கு ஆகிறது இல்ல அவங்களால. कितना दुखी, எவ்வளவு துக்கம் அனுபவம் செய்யறாங்க, अशांत अनुभव करता है। அசாந்தி அனுபவம் செய்யறாங்க. तो ये सृष्टि की भी चार अवस्थाएं हैं। அப்போ இந்த சிருஷ்டியில கூடயும் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. सृष्टि रूपी ड्रामा कहो, சிருஷ்டி ரூபமான டிராமான்னு சொல்லுங்க. इसके चार सीन है। सतयुग, இதோட 4 சீன்கள் இருக்குது. சத்யுகம் सत्य का युग, உண்மையான யுகமா இருக்கும். सत्य का युग कौन स्थापन करेगा? இந்த உண்மையான யுகத்தை யாரு ஸ்தாபனை செய்வா? ये झूठ खंड में रहने वाले मनुष्य स्थापन करेंगे? இந்த பொய்யான கண்டத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் ஸ்தாபனை செய்வாங்களா? सत्य खंड, உண்மையான கண்டம் एक सत्य बाप ही स्थापन कर सकता है, ஒரு உண்மையான அப்பா தான் ஸ்தாபனை பண்ண முடியும். जिसके लिए सिख लोग आज भी कहते हैं सत श्री अकाल। எதுக்காக சிக்கியர்கள் இன்னைக்கு கூடயும் சொல்றாங்க சத் ஸ்ரீ அகால், अकाल मूर्त, அகால் மூர்த், कालों का काल, महाकाल, காலனுக்கு காலன், மகாகாலன். जिसको कोई काल काल नहीं सकता। காலன் என்றது அவங்கள
எந்த காலன் கூடயும் சாப்பிட முடியாது. एटम बम फटेंगे सारी दुनिया को खा जाएंगे. ஆட்டம் பம் வெடிச்சு முழு உலகத்தையே சாப்பிட்டுடும். पृथ्वी का बैलेंस बिगड़ जाएगा. பூமியினோட பேலன்ஸ் அப் அண்ட் டவுன் ஆயிடும். அப்படின்னா இம்பேலன்ஸ் ஆயிடும். और भूकंप बड़े-बड़े आएंगे. மற்றும் பெரிய பெரிய பூகம்பங்கள் வரும். महलमाड़ियां अटारियां जो घरों से बनाए हुए सब टूटने लग पड़ेंगे. மாட மாளிகைகள், வானத்தை தொடும் இந்த ஒரு கட்டிடங்கள், பில்டிங்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குதோ, வீடுகள், அது எல்லாமே கீழே விழுந்துடும். जो चीज बनाई गई है, ஏன்னா எந்த பொருள் உருவாக்கப்பட்டிருக்குதோ वो काम में जरूर आनी है. எந்த பொருளை உருவாக்கி இருக்காங்களோ அது கண்டிப்பா அதை யூஸ் பண்ணுவாங்க. लेकिन बाप अपने बच्चों की सेफ्टी के लिए आया हुआ है. ஆனா அப்பா தன்னோட குழந்தைகள், அவங்களோட குழந்தைகளினோட சேஃப்டிக்காக வந்திருக்காங்க, பாதுகாப்பை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. आकर के राजयोग सिखाया है. வந்து ராஜயோகத்தை கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ऐसा राजयोग இப்படிப்பட்ட ராஜயோகம் जिसमें राज भरा हुआ है. இதுக்குள்ள ரகசியம் நிறைஞ்சிருக்குது. आत्मा तमो प्रधान से सतो प्रधान बनने का राज. ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகிறதுக்கான ரகசியம் நிறைஞ்சிருக்குது. पुरानी सृष्टि कलयुगी सृष्टि बदल करके பழைய சிருஷ்டி கலியுகி சிருஷ்டி மாறி सच्चखंड உண்மையான கண்டம் सतयुगी सृष्टि बनाने का राज भरा हुआ है. சத்யுகி சிருஷ்டியினோட சத்யுகி சிருஷ்டி உருவாக கூடிய ரகசியம் நிறைஞ்சிருக்குது. कर्म इंद्रियों के द्वारा प्रैक्टिकल वो राजयोग सिखाता है. கர்மேந்திரியங்கள் மூலமா பிராக்டிக்கலி அந்த ராஜயோகத்தை கத்து கொடுக்கறாரு. 11 इंद्रिय मानी जाती हैं. 11 இந்திரியங்கள் இருக்குது என்ற விஷயத்தை சொல்லப்படுகிறது. 5 स्थूल कर्मेंद्रियां 5 ஸ்தூல கர்மேந்திரியங்கள் और 5 ज्ञानेंद्रियां மற்றும் 5 ஞானேந்திரியங்கள். और इन सब को कंट्रोल करने वाला அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது मन. மனசு. दुनिया में मनुष्य मात्र जो योगी गुरु हुए हैं, உலகத்துல மனிதர்கள்ல இந்த யோகி குருக்கள் இருந்தாங்க இல்லையா, उन्होंने भी योग सिखाया. அவங்க கூடயும் யோகத்தை கத்து கொடுத்தாங்க. उन्होंने शारीरिक योग सिखाए. அவங்க சரீரத்துக்கான யோகத்தை கத்து கொடுத்தாங்க. श्वास प्रश्वास की प्रक्रिया सिखाई. இப்ப இந்த மூச்சைய விடுறது மற்றும் இழுக்கிறது இத பத்தி சொல்லி கொடுத்தாங்க. மூச்சு விடுறது இழுப்பது இந்த விஷயத்தை கத்து கொடுத்தாங்க. प्राणायाम सिखाया. பிராணாயாமத்தை கத்து கொடுத்தாங்க. लेकिन मन को कंट्रोल करना किसी ने नहीं सिखाया. ஆனா மனச கண்ட்ரோல் பண்றது யாருமே கத்து கொடுக்கல. ये मन का कनेक्शन இந்த மனசினோட கனெக்ஷன் दृष्टि से है. திருஷ்டி கூட இருக்குது, பார்வை கூட இருக்கு. आँख जिस चीज को देखती है, கண்கள் எந்த பொருள்களை பாக்குதோ मन में वो चीज याद जरूर आती है. மனசுல அந்த பொருள்கள் கண்டிப்பா ஞாபகம் வரும்னு சொல்றாங்க. अगर थोड़ा भी लगाव पूर्वक देखा गया तो ஒருவேளை கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஈர்ப்பு வச்சு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா நினைவு வரும். तो बाप आकर जो राजयोग सिखाते हैं, அப்போ அப்பா வந்து எந்த ராஜயோகத்தை கத்து கொடுக்கறாரோ उस राजयोग में அந்த ராஜயோகத்துல
दृष्टि का திருஷ்டியினோட और वृत्ति का बहुत महत्व है। திருஷ்டி மற்றும் விருத்தியினோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகம் இருக்குது. இம்பார்ட்டன்ஸ் என்றது அதிகம் இருக்கு. दृष्टि सुधरती है திருஷ்டி ஒருவேளை மாறுச்சுன்னா तो वृत्ति भी सुधर जाती है। அப்போ விருத்தி அப்படின்னா என்ன, வைப்ரேஷன்ஸ் கூடயும் மாறிடும். वृत्ति माना मन के वाइब्रेशन, விருத்தி என்றால் மனிதன் மனசினோட வைப்ரேஷன்ஸ். मन की एकाग्रता होती है மனசினோட ஒருநிலைப்படுத்துற ஸ்டேஜ் இருந்ததுன்னா तो सारा वायुमंडल बन जाता है। அப்போ முழு அந்த ஒரு வாயுமண்டலம் என்ன இருக்குதோ அது எல்லாமே கட்டுப்பட்டிடும் சொல்றாங்க. அப்படின்னா கண்ட்ரோலுக்கு வந்துடும். एक आत्मा भी अगर 100% ஒரு ஆத்மாவும் ஒருவேளை 100% एकाग्र स्टेज में स्थित हो जाए ஒருநிலைப்படுத்துற அந்த ஸ்டேஜ்ல நிலைச்சிட்டாங்கன்னா सुप्रीम सोल बाप की बात नहीं है, சுப்ரீம் சோல் அப்பாவினோட விஷயம் இல்ல. उसको कुछ करना धरना नहीं है, அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யற அவசியம் இல்ல. वो तो सिर्फ आकर के ज्ञान सुनाता है அவங்க வெறும் வந்து ஞானத்தை சொல்றாரு. और மற்றும் दृष्टि योग के द्वारा திருஷ்டி யோகம் மூலமா वाइब्रेशन को कंट्रोल करना सिखाता है। வைப்ரேஷன்ஸ கண்ட்ரோல் பண்றது கத்து கொடுக்கறாங்க. அவ்வளவுதான். न वो श्रेष्ठ कर्म करता அவங்க உயர்ந்த வேலை கூடயும் செய்யறது இல்ல, न भ्रष्ट कर्म करता, மற்றும் தாழ்ந்த வேலையும் செய்யறது கிடையாது. इसलिए उसको अकर्ता कहा जाता है। அதனாலதான் அவங்களுக்கு அகர்த்தான் சொல்லப்படுகிறது. அப்படின்னா இந்த செயல்கள் என்ன இருக்குதோ அதிலிருந்து அப்பாற்பட்டவங்க. ये सुप्रीम सोल की बात हुई, இது சுப்ரீம் சோலினோட விஷயமாச்சு. लेकिन सुप्रीम सोल शिव ज्योति बिंदु के जो बच्चे आत्मा हैं ஆனா சுப்ரீம் சோல் ஷிவ் ஜோதி பிந்துவினோட ஆத்மா ரூபமான குழந்தைகள் யார் இருக்காங்க? वो अच्छे बुरे कर्म करने वाले, அவங்க நல்லது கெட்டது செய்யக்கூடியவங்க இருக்காங்க, வேலைகளை செய்யக்கூடியவங்க. सत्य और त्रेता युगी जो सृष्टि है सात्विक, சத்யுகம் மற்றும் திரேதா யுகத்தினோட சிருஷ்டி என்ன இருக்குதோ சாத்விகமான சிருஷ்டி, उसमें बुरे कर्म नहीं होते அதுல கெட்ட வேலைகள் நடக்காது. क्योंकि दैवी सृष्टि है। ஏன்னா தெய்வீகமான சிருஷ்டியாகி இருக்கும். रामकृष्ण जैसी श्रेष्ठ आत्माओं का राज्य है। ராமகிருஷ்ணனோட சிரேஷ்ட ஆத்மாக்களோட ராஜ்யம் இருக்கும். ராஜ்யம் அது. यथा राजा ராஜா எப்படி இருப்பாங்களோ तथा प्रजा, அதே மாதிரி தான் மக்கள் இருப்பாங்க. नारायण के राज्य में सब नारायण जैसे होंगे। நாராயணனோட ராஜ்யத்துல எல்லாருமே நாராயணன் போல இருப்பாங்க. राम के राज्य में सब ராமனோட ராஜ்யத்துல எல்லாருமே यथा राम राजा तथा प्रजा, ராமர் எப்படி இருப்பாங்களோ அதே போலதான் மக்கள் கூடயும் இருப்பாங்க. भ्रष्ट कर्म वहाँ होते ही नहीं। அங்க தாழ்ந்த செயல்கள் ஆகவே ஆகாது. जब द्वापर युग शुरू होता है எப்போ துவாபர் யுகம் ஆரம்பமாகுதோ तो द्वैतवाद शुरू होता है। அப்போ இரட்டைவாதம் என்றது ஆரம்பமாகுது. द्वैतवाद இரட்டைவாதம் अर्थात அப்படி என்ன, दो दो बातें शुरू हो जाती है, ரெண்டு விஷயங்கள் ஆரம்பமாயிடுது. दो दो मतें शुरू हो जाती, ரெண்டு வழிமுறைகள் ஆரம்பமாயிடுது. दो दो भाषाएं शुरू हो जाती, ரெண்டு மொழிகள் ஆரம்பமாயிடுது. दो दो राज्य शुरू हो जाते, ரெண்டு ராஜ்யங்கள் ஆரம்பமாயிடுது. दो दो राजाएं हो जाती, ரெண்டு ராஜாக்கள் ஆரம்பம் ஆயிடுறாங்க, दो से चार, இருப்பாங்க. चार से 8 2 4, 4 8 बढ़ते जाते, அதிகரிச்சுட்டே போவாங்க. अनेक मत मतांतर
साधन होने के कारण நிறைய வழிமுறைகள் இருக்கிற காரணத்தினால वाइब्रेशन टूटते हैं வைப்ரேஷன்ஸ் என்ன இருக்குதோ அது உடைஞ்சு போயிடுது और दृष्टि की पावर क्षीण होती जाती है மற்றும் திருஷ்டியினோட பவர் க்ஷீணமாகும் அப்படின்னா கீழே விழுந்துடும் कलयुग के अंत में आते आते கலியுகத்தினோட கடைசியில வர வர वाइब्रेशन दुनिया का बिल्कुल टूट जाता है உலகத்தினோட வைப்ரேஷன்ஸ் முழுமையா உடைஞ்சு போயிடுது लोगों को ये पता भी नहीं रहता ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சு கூடயும் இருக்கிறது இல்ல தெரிஞ்சிருக்காது दुनिया की सबसे बड़ी शक्ति है दृष्टि और वृत्ति உலகத்துல எல்லாத்தை விட பவர் எதுல இருக்குதுன்னா பவர்ஃபுல்லான பொருள் என்னன்னா திருஷ்டி மற்றும் விருத்தி दृष्टि की पावर திருஷ்டியினோட பவர் और वृत्ति की पावर மற்றும் விருத்தியினோட பவர் एटॉमिक विस्फोटों को भी कंट्रोल करती है ஆட்டமிக் விஸ்போட் என்ன இருக்குதோ அப்படின்னா அணுகுண்டு என்ன வெடிக்கிறாங்களோ அத கூடயும் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றாங்க जिनमें ये पावर आ जाएगी யாருக்குள்ள இந்த பவர் வந்துடுமோ एटम बमों का कोई भी धमाका उनको प्रभावित नहीं कर सकता ஆட்டமிக் எனர்ஜி என்ன வெடிக்குமோ அதோட பிரபாவம் எந்த ரூபத்துல கூடயும் அவங்களுக்கு ஏற்படாது क्योंकि उनकी एकाग्रता इतनी बड़ी हुई होगी उस समय ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நிலைப்படுத்துற அந்த ஸ்டேஜ் எந்த அளவுக்கு அதிகமாகி இருக்கும்னா एकाग्रता के आधार पर அந்த ஏகாகிரதா அப்படின்னா அந்த கான்சென்ட்ரேஷன் பவரினோட ஆதாரப்படி श्वास प्रश्वास की प्रक्रिया को भी रोक लेंगे அந்த மூச்சு விடுறது மற்றும் இழுப்பது என்ன இருக்குதோ அத கூடயும் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க जब श्वास ही नहीं लेंगे இப்போ மூச்சையே வாங்க மாட்டாங்க இழுப்ப மாட்டாங்கன்னா नहीं छोड़ेंगे விட மாட்டாங்கன்னா இந்த மூச்சிய இழுப்பது விடுவது இந்த வேலையே செய்ய மாட்டாங்கன்னா तो जो एटम के धमाकों से दूषित वातावरण बनेगा இப்போ அணுகுண்டு வெடி என்ன இருக்குதோ இது மூலமா இந்த தூஷித அந்த கெட்டு போகும் இல்லையா வாतावरणம் எல்லாம் என்ன கெட்டு போயிடுமோ उसका प्रभाव भी उस आत्मा पर नहीं पड़ सकता அதோட பிரபாவம் கூடயும் அந்த ஆத்மா மேல ஏற்பட முடியாது लेकिन ऐसी आत्माएं ஆனா இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் मुट्ठी भर होंगी கைப்பிடி அளவு இருப்பாங்க आज की दुनिया के जनसंख्या के मुकाबले இன்றைய உலகத்துல இருக்கக்கூடிய ஜனத்தொகை இதுக்கு ஒப்பிட்டு பார்த்தா கைப்பிடி அளவு ஆத்மாக்கள் தான் இப்படி இருப்பாங்க आत्मा रूपी सितारे ஆத்மா ரூபமான நட்சத்திரம் वो गाए हुए हैं ஆத்மா ரூபமான நட்சத்திரங்கள் அவங்கள பத்தி மகிமை இருக்கு 9 लाख सितारे आसमान में गाए जाते हैं 9 லட்ச நட்சத்திரங்கள் ஆகாயத்துல ஜொலிக்குது என்ற விஷயத்தை பத்தி பாடப்பட்டிருக்கு वो है आसमान के जड़ सितारे 9 லட்ச நட்சத்திரங்கள் ஆகாயத்துல இருக்கோ என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்குது அதென்னமோ ஜட நட்சத்திரங்கள் और ये भगवान बाप के बच्चे हैं மற்றும் இவங்க பகவான் அப்பாவினோட குழந்தைகள் इस धरती के चैतन्य सितारे இந்த பூமி மேல இருக்கக்கூடிய சைத்தன்ய நட்சத்திரங்கள் उनमें भी அவங்களையும் 4.5 लाख रात की रोशनी में 4 லட்ச ஆத்மாக்கள் இந்த இரவுல அந்த இரவினோட அந்த பிரகாசத்துல जो चंद्रमा की और सितारों की रोशनी होती है சந்திரமா மற்றும் நட்சத்திரங்களினோட பிரகாசம் என்ன இருக்குமோ बाकी रात होती है மற்றபடி
இரவாயிருக்கும். उस रात में टिमटिमाने वाले सितारे, அந்த இரவுல ஜொலிக்கிற நட்சத்திரங்கள், रोशनी मारने वाले सितारे, லைட்டை அடிக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அப்படின்னா அந்த பிரகாசத்தை விடக்கூடிய நட்சத்திரங்கள், जिन्हें ब्रह्मा की रात कहा जाता है। எதுக்கு பிரம்மாவினோட இரவுன்னு சொல்லப்படுகிறது. उस रात में चमकने वाले அந்த இரவுல ஜொலிக்க கூடியவங்க कितने? எத்தனை பேரு? 4.5 लाख। 4.5 லட்சம் ஆத்மாக்கள். चंद्रमा की रोशनी में சந்திரமாவினோட பிரகாசத்துல अपने प्रभाव से संसार को प्रभावित करने वाले, அவங்களோட பிரபாவத்தினோட ஆதாரப்படி உலகத்தையே பிரபாவித்த ஆக்கிக்க கூடியவங்க, அப்படின்னா உலகத்தையே அடிமைய ஆக்குறவங்க. और बाकी 4.5 लाख மற்றபடி 4.5 லட்சம் वो दिन के सितारे, அவங்க பகல்ல ஜொலிக்கிற நட்சத்திரங்கள், सूर्य की रहबरी में रहने वाले सितारे हैं। சூரியனோட பாதுகாப்புல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், चैतन्य सितारे, சூரியனோட கஸ்டடியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், சைத்தன்ய நட்சத்திரங்கள், जो अपने आत्मिक प्रभाव के सारी सत्ता को அவங்க அவங்களோட ஆத்மீக பவரினோட எல்லா அந்த உரிமை என்ன இருக்குதோ, அந்த ஒரு அத்தாரிட்டி என்ன இருக்குதோ, ज्ञान सूर्य की सत्ता में मर्ज कर देते हैं। ஞான சூரியனோட அத்தாரிட்டி என்ன இருக்குதோ அவங்களோட அதிகாரத்துல எல்லாமே மர்ஜ் பண்ணிடுறாங்க. अपनी आत्मा के அவங்களோட ஆத்மாவினோட प्यार को அன்ப परमात्मा प्यार में लवलीन कर देते हैं। பரமாத்மாவினோட அன்புல மூழ்க வச்சிடுறாங்க. जिसे गीता की भाषा में कहा गया है मन मना भव। அதுக்கு கீதாவினோட லாங்குவேஜ்ல மொழியில சொல்லப்பட்டிருக்குது மன்மனாபவ, मध्याजी भव। மத்யாஜி பவ. मत மத்து मन मेरे, அப்படின்னா என்னோட, मना மனான்னா मना मन में, அப்படின்னா மனசுல, भव मन समझ, பவ அப்படின்னா ஒன்றிடு, मना मेरे मन के संकल्पों में समाजा। அப்படின்னா என்னோட மனசுல என்ன எண்ணங்கள் இருக்குதோ அதுல ஒன்றிடு. ये 4.5 लाख वो सितारे हैं। அப்போ இந்த 4.5 லட்சம் நட்சத்திரங்கள் அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் ஆயிருக்காங்க. जब संसार में எப்போ உலகத்துல एटम बमों के धमाकों की धीरे धीरे विभीषिका बढ़ती जाएगी, இந்த அணு வெடி என்ன இருக்குதோ அதோட பிரபாவம் உலகத்துல மெது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதோட பயங்கரமான ஒரு ரூபம் எப்போ ஏற்படுமோ, கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகுமோ, तो वो सितारे அப்போ அந்த நட்சத்திரங்கள் सारे संसार में ज्ञान की चमक मारेंगे। அப்போ அந்த நட்சத்திரங்கள் முழு உலகத்துல ஞானத்தினோட அந்த ஒரு பிரகாசம் என்ன இருக்குதோ அது மூலமா ஜொலிப்பாங்க. எப்போ? जब अपने देह भान को எப்போ அவங்களோட தேகாபிமானத்தை आत्मिक भान की शक्ति से ஆத்மாபிமானோட அந்த சக்தியில परमात्मा में लीन कर देंगे। பரமாத்மால எப்போ மூழ்க வச்சிடுவாங்களோ, परमात्मा प्यार में खो जाएंगे। பரமாத்மா அப்பாவினோட அந்த அன்புல அவங்களோட அன்புல அப்படியே தன்னை மறந்துடுவாங்க. जिसको गुरुओं ने कह दिया है எதுக்காக குருக்கள் சொல்லிருக்காங்க, आत्मा सो परमात्मा। ஆத்மா சோ பரமாத்மா, அப்படின்னா ஆத்மா தான் பரமாத்மா. आत्मा परमात्मा में लीन हो गई। ஆத்மா பரமாத்மால ஒன்றிடுச்சு. वैसे आत्मा कभी परमात्मा में लीन नहीं होती। அப்படி பார்த்தா ஆத்மா பரமாத்மால எப்பவுமே மூழ்காது.
மூழ்கி போகாது. परमात्मा को सागर का मिसाल दिया जाता है। பரமாத்மாக்காக கடல் என்ற ஒரு உதாரணத்தை கொடுக்கப்படுகிறது. सागर खारी होता है। இந்த கடலினோட தண்ணி உப்பாகி இருக்கும், உப்பு தண்ணி ஆகி இருக்கும். तो सागर खारी में से அந்த உப்பு தண்ணி இருக்கும் இல்லையா அந்த கடல்ல, அதிலிருந்து जो चुल्लू भर पानी लिया जाएगा वो भी உள்ளங்கையில அந்த கொஞ்சம் தண்ணி என்ன எடுத்துக்கிறோமோ அது கூடயும் खारी होगा। அது கூட எப்படி இருக்கும்? உப்பு தண்ணி அதானே இருக்கும். परमात्मा प्यार का सागर है, பரமாத்மா அன்பு கடலா இருக்காங்க, आनंद का सागर है, ஆனந்த கடலா இருக்காங்க, शक्तियों का भंडार है। சக்திகளினோட பண்டாரமா இருக்காங்க. तो उसमें से அவங்கள இருந்து अगर आत्मा रूपी चुल्लू पानी लिया जाए அவங்கள இருந்து ஒருவேளை ஆத்மா ரூபமான அந்த சுல்லுபர் பானியன்னா அந்த கைப்பிடி அளவு என்ன தண்ணி எடுத்துக்கிறோமோ, या आत्मा अंश निकाल लिया जाए ஒருவேளை பரமாத்மாவிடம் இருந்து இந்த ஆத்மா ரூபமான அந்த கைப்பிடி அளவு தண்ணியை எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா ஒரு அம்சத்தையே எடுத்துக்கிட்டோம்னா, ஆத்மா ரூபமான ஒரு அம்சத்தை செப்பரேட் பண்ணோம்னா, तो आत्मा भी वैसी होनी चाहिए ना। அப்போ ஆத்மாவும் அப்படியே தானே இருக்கணும். कैसी? எப்படி இருக்கணும்? सागर जैसी होनी चाहिए, கடல் போல இருக்கணும். लेकिन नहीं होती। ஆனா இருக்கிறது கிடையாது. क्यों नहीं होती? ஏன் இருக்கிறது இல்ல? क्योंकि आत्माओं में अनेक जन्मों के अपने अपने संस्कार भरे हुए। ஏன்னா ஆத்மால அந்த ஆத்மாவினோட எப்படின்னா ஆத்மாக்களுக்குள்ள அநேக ஜென்மங்களினோட அவங்களதே இருக்கிற சம்ஸ்காரங்கள் நிறைஞ்சிருக்குது. और परमपिता परमात्मा में மற்றும் பரம்பிதா பரமாத்மால अपने संस्कार भरे हुए हैं। தன்னோட சம்ஸ்காரம் நிறைஞ்சிருக்குது. जैसे एक बोरा गेहूं लो, எப்படின்னா பாபா சொல்றாங்க, ஒரு மூட்டை கோதுமையை எடுத்துக்கோங்க, वो जड़ बीज है, அது ஜட விதைகளா இருக்குது. लेकिन हर दाने में अपने अपने संस्कार भरे हुए हैं। ஆனா ஒவ்வொரு விதையில கூடயும் தன்னதே அதோட சம்ஸ்காரம் என்றது நிறைஞ்சிருக்குது. அப்படின்னா தனித்தனியான சம்ஸ்காரம் நிறைஞ்சிருக்குது. जब वो दाने बोए जाते हैं, எப்போ அந்த விதைகளை விதைக்கப்படுகிறதோ, तो कोई में 4, कोई में 8, कोई में 10 फुट का पौधा, कोई में 5 फुट का पौधा, कोई में 6 फुट का पौधा। இப்போ அந்த விதைகளை செப்பரேட் ஆகி எப்போ விதைப்பாங்களோ அப்ப என்ன ஆகும்? அதிலிருந்து செடி என்ன வருமோ அது சில செடிகள் எப்படி இருக்கும்னா 6 ஃபீட்டு, சிலது 5 இல்லைன்னா 10, இப்படி அதோட செடி இருக்கும். एक न मिले दूसरे से, ஒரு செடி இன்னொரு செடி கூட பொருந்தாது. ऐसे ये आत्मा रूपी அதே போலதான் இந்த ஆத்மா ரூபமான बीज है। விதையா இருக்குது. ये अपने अपने संस्कारों से भरे पूरे हैं। இது எப்படின்னா இந்த ஆத்மாக்கள் இவங்களோட சம்ஸ்காரத்துல இவங்கள்தா இருக்கிற சம்ஸ்காரம் நிறைஞ்சிருக்குது. 80 जन्मों के चक्र से भरे पूरे हैं। 84 ஜென்மங்களினோட இந்த சக்கரத்துல நிறைஞ்சிருக்காங்க. एक एक आत्मा का स्वभाव संस्कार ஒவ்வொரு ஆத்மாவினோட சுபாவ சம்ஸ்காரம் दूसरे से नहीं मिल सकता। மத்தவங்க கூட பொருந்தாதுன்னு சொல்றாங்க. कब मिलता है? எப்போ பொருந்தும்? जब कलयुग के अंत में ये सृष्टि पुरानी हो जाती है, எப்போ கலியுகத்தினோட கடைசில இந்த சிருஷ்டி பழசாயிடுது, कल्प का अंत होता है, கல்பத்தினோட கடைசி நேரம் ஆயிடுது. मन चतुर्युगी का अंत होता है। அப்படின்னா சதுர்யுகி 4 யுகங்களினோட கடைசி ஆயிடுது. तो कल्पांतकारी बाप அப்போ கல்பாந்தகாரி அப்பா, அப்படின்னா அந்த கல்பத்தை கடைசி பண்ணக்கூடிய அப்பா, கடைசி ஆக்கக்கூடிய அப்பா
सतयुग त्रेता द्वापर कलयुग रूपी चतुर्युगी के अंत में சத்யுக திரேதா துவாபர் கலியுகத்தினோட இந்த சதுர்யுகி அப்படின்னா 4 யுகங்களினோட கடைசியில इस सृष्टि पर आता है। இந்த சிருஷ்டிக்கு வராங்க. कहाँ से आता है? எங்கிருந்து வராங்க? उन्होंने तो कहा सर्वव्यापी है। அவங்க என்னமோ சொல்லிட்டாங்க சர்வவியாபியா இருக்காங்க. तो आने जाने का सवाल कहाँ से? அப்போ வருது போகிறது இந்த ஒரு கேள்வி எங்கிருந்து வருது? लेकिन आज के गुरुओं ने कहा सर्वव्यापी है। ஆனா இன்றைய குருக்கள் சொல்லிட்டாங்க சர்வவியாபி. वेदों की एक ऋचा ऐसी भी है जिसमें कहा गया है வேதங்களினோட அந்த விளக்கங்கள் என்ன இருக்குதோ அந்த ஒரு விளக்கத்துல இப்படியும் சொல்லிருக்காங்க कि पहले हम तुम्हें सर्वव्यापी नहीं मानते थे। முன்னாடி நாங்க உங்களை சர்வவியாபின்னு சொல்லிட்டு இருக்கல ஏத்துக்கல अब मानते இப்ப நாம ஏத்துக்கிறோம். और इसका प्रूफ गीता में भी है। மற்றும் இதோட ப்ரூஃப் கீதையிலயும் இருக்குது. क्या प्रूफ है? என்ன ப்ரூஃப் இருக்குது? गीता में एक श्लोक है उसमें कहा गया है கீதைல ஒரு ஸ்லோகம் இருக்குது அதுல சொல்லப்பட்டிருக்குது मैं कहाँ का वासी हूँ। நான் எங்க வசிக்க கூடியவன் நான் இருக்கிறேன் என்ற விஷயத்த சொல்லிருக்காங்க. बोला है சொல்லிருக்காங்க न तद्भासयते सूर्यो न शशांको न तत् भाष्यते न सूर्यो न शशांको पावक न पावक यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम। यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम. न वहाँ सूर्य का प्रकाश है அங்க சூரியனோட பிரகாசமும் இல்ல न चंद्रमा का प्रकाश है அங்க சந்திரமாவினோட பிரகாசமும் இல்ல. सूर्य चंद्रमा का भी प्रकाश वहाँ नहीं पहुँचता। சூரிய மற்றும் சந்திரனோட பிரகாசம் கூடயும் அங்க ரீச் ஆகுறது கிடையாது அங்க சேருறது இல்ல. अग्नि का भी प्रभाव प्रकाश नहीं है वहाँ पर। தீயனோட பிரகாசம் கூடயும் அங்க இருக்காது. जहाँ जाकर के आत्माएं எங்க போய் ஆத்மாக்கள் इस मृत्युलोक में वापस नहीं लौटती। இந்த மரண லோகத்துக்கு திரும்பி வர மாட்டாங்க. अगर लौटेंगी भी ஒருவேளை வந்தாலும் तो ये मृत्युलोक नहीं होगा इस दुनिया में। அப்போ இந்த உலகம் மரண லோகமாகி இருக்காது अमरलोक होगा அமர்லோகமாகி இருக்கும் सत्ययुग होगा சத்யுகமாகி இருக்கும் सप्तधाम होगा சத்தியமான தாமமாகி இருக்கும். इच्छा मृत्यु होगी விருப்பத்தினோட அனுசாரமா சரீரத்தை விடுற போல இருப்பாங்க. अमरलोक होगा அமரலோகம் இருக்கும். तो जो आत्माएं அப்போ எந்த ஆத்மாக்கள் परम धाम की वासी है பரந்தாமத்துல வசிக்க கூடியவங்க இருக்காங்க. जो परम पिता परमात्मा परम धाम का वासी है அந்த பரம்பிதா பரமாத்மா பரந்தாமத்துல வசிக்க கூடியவங்க और बाप के लोक में रहने के लिए அந்த அப்பாவினோட லோகத்துல இருக்கிறதுக்காக उन्हें विशेष मेहनत भी नहीं करनी पड़ती। அவங்களுக்கு விசேஷமான உழைக்கிற அவசியமும் இருக்கிறது இல்ல. इनको யாருக்கு? जो मेरे होलीएस्ट बच्चे हैं யார் என்னோட ஹோலியஸ்ட் குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா எல்லாத்தை விட தூய்மையான குழந்தைகள். माने அப்படி என்ன भले 84 जन्म भी लेते हैं பல 84 ஜென்மங்களும் எடுத்துக்கிறாங்க. तो भी ஆனாலும் वो होलीएस्ट बच्चे देह भान में उतना नहीं रंगते। அந்த ஹோலியஸ்ட் குழந்தைகள் தேகாபிமானத்துல அந்த அளவுக்கு அதோட சாங்கத்தினோட சாயத்துல வர்றது கிடையாது. जितना दूसरे धर्मों की आत्मा रंग जाती है। எந்த அளவுக்கு மத்த தர்மத்தினோட ஆத்மாக்கள் சாங்கத்தினோட சாயத்துல வராங்களோ அந்த அளவுக்கு இவங்க வர மாட்டாங்க. क्योंकि सत्य सनातन धर्म की आत्माएं ஏன்னா சத்திய சனாதன் தர்மத்தினோட ஆத்மாக்கள் सृष्टि की आज में बहुत थोड़ी थी। சிருஷ்டியினோட ஆரம்பத்துல ரொம்ப கொஞ்ச பேர் தான் இருந்தாங்க.
वो सूर्यवंशी आत्मा। அவங்க சூரியவம்சி ஆத்மாக்கள். इसे गीता में कहा है, मैं जब आता हूँ எப்படி கீதைல சொல்லிருக்காங்க, நான் எப்ப வரேனோ तो सूर्य को ज्ञान देता हूँ। அப்போ சூரியனுக்கு ஞானத்தை கொடுக்கறேன். तो सूर्य के सूर्यवंशी बच्चे भी तो होंगे। அப்போ சூரியனோட சூரியவம்சி குழந்தைகளும் இருப்பாங்க இல்லையா? चंद्रमा को ज्ञान नहीं देता हूँ। சந்திரமாக்கு ஞானத்தை கொடுக்கறது இல்ல. किसको देता हूँ? யாருக்கு கொடுக்கறேன்? सूर्य को। சூரியனுக்கு கொடுக்கறேன். चंद्रमा किससे ज्ञान लेता है? சந்திரமா யார்விடம் இருந்து ஞானத்தை எடுத்துக்கறாங்க? चंद्रमा सूर्य से ज्ञान लेता है। சந்திரமா சூரியன் விடம் இருந்து ஞானத்தை எடுத்துக்கறாங்க, रोशनी लेता है, பிரகாசத்தை எடுத்துக்கறாங்க. तब संसार को रोशनी देता है। அப்போ உலகத்துக்கு பிரகாசம் கிடைக்குது. तो चंद्रमा के बच्चे चंद्रवंशी, அப்போ சந்திரமாவினோட குழந்தைகள் சந்திரவம்சி, सूर्य के बच्चे सूर्यवंशी। சூரியனோட குழந்தைகள் சூரியவம்சி. जो सूर्यवंशी बच्चे, அந்த சூரியவம்சி குழந்தைகள் वो मेरे होलीएस्ट बच्चे हैं। அவங்க என்னோட ஹோலியஸ்ட் குழந்தைகள் ஆனாங்க. वो होलीएस्ट बच्चों से मैं அந்த ஹோலியஸ்ட் குழந்தைகள் கூட நானு मिलन मेला बनाने के लिए सृष्टि रूपी रंगमंच पर पहले पहले आता हूँ। சந்திக்கிறதுக்காக இந்த சிருஷ்டி ரூபி நாடக மேடை மேல ஃபர்ஸ்ட் வரேன். बोला அப்போ சொன்னாங்க, अभी भी இப்பவும் ऐसे बच्चों से मिलन मनाए रहे हैं। இப்படிப்பட்ட குழந்தைகள் கூட சந்திச்சிட்டு இருக்காங்க. ऐसे मिलन मनाए रहे हैं। எப்படி சந்திச்சிட்டு இருக்காங்க? मिलन तो कर्मेंद्रियों से ही मनाया जाता है। சந்திக்கிறது என்னமோ கர்மேந்திரியங்கள் மூலமா தான் சந்திக்கிறாங்க. சந்திக்கிறது ஏற்படுது ज्ञानेंद्रियों से ही मनाया जाता है। ஞானேந்திரியங்கள் மூலமா தான் சந்திப்பு என்றது ஏற்படும். मिलन की अनुभूति कैसे होती है? இப்போ சந்திக்கிற ஒரு அனுபவம் என்றது எப்படி ஏற்படுது? बिना कर्मेंद्रियों के और ज्ञानेंद्रियों के हो सकती है क्या? இப்போ கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இல்லாம ஆக முடியுமா? कोई कहेगी क्यों नहीं होती? யாராவது சொல்வாங்க ஏன் ஆக முடியாது? सूरदास को, तुलसीदास को, मीरा को இப்போ சூர்தாஸ், துளசிதாஸ், மீராக்கு भगवान के साक्षात्कार हुए। பகவானோட சாட்சாத்காரங்கள் அப்படின்னா காட்சி ஏற்பட்டது. तो क्या मिलन की अनुभूति नहीं हुई? அப்ப என்ன சந்திக்கிற அனுபவம் ஆகலையா? அப்படின்னா பகவான் கூட சந்திக்கிற அனுபவம் என்றது அவங்களுக்கு ஆகலையா? अरे அரே साक्षात्कार स्वप्नवत चीज है। இந்த சாட்சாத்காரம் அப்படின்னா இந்த ஒரு கண்காட்சி என்றது என்னன்னா கனவுல பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஆயிடுச்சு. स्वप्न में कोई अच्छा स्वप्न देखते हैं। எப்படி பாபா சொல்றாங்க, இப்போ கனவுல யாராவது நல்ல கனவை பாக்குறாங்க, तो तबीयत खुश हो जाती है। அப்போ ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ऐसे ही साक्षात्कार भी है। அதே போலதான் சாட்சாத்காரம் கூட சொல்றாங்க. स्वप्न இந்த கனவு सोते समय बंद आंखों से देखा जाता है। இந்த கனவு என்றது எப்போ காண்றோம்னா பாக்குறோம்னா இப்போ தூங்குறப்போ கண்ணு க்ளோஸ் ஆயிருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல நம்ம பாக்குவோம். स्वप्नावस्था में அது ஸ்வப்ன அவஸ்தா அப்படின்னா கனவு காண்றாரு ஒரு ஸ்டேஜ். और साक्षात्कार ऐसी स्टेज है மற்றும் சாட்சாத்காரம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜா இருக்கு. जो परमात्मा बाप அது जागृत अवस्था में भी वो अनुभव कराए देते। பரமாத்மா அப்பா என்ன செய்யறாங்கன்னா ஜாகிரத் அவஸ்தா அப்படின்னா முழிச்சிருக்கிற ஒரு ஸ்டேஜ்லயே பரமாத்மா அனுபவத்தை பண்ண வைக்கிறாங்க. लेकिन मीरा को साक्षात्कार हुआ। இப்போ ஆனா மீராக்கு சாட்சாத்காரம் ஆச்சு. उससे मीरा कोई वैकुंठ में नहीं चली गई। அதனால மீரா வைகுண்டத்துக்கு ஒண்ணு போகல.
इस दुनिया में वैकुंठ है ही नहीं। இந்த உலகத்துல வைகுண்டம் அப்படின்னா ஸ்வர்க்கம் இல்லவே இல்ல. ये तो कलयुगी दुनिया है। இது கல்யுகி உலகம் ஆயிருக்குது. ऐसे नहीं कि वैकुंठ कोई ऊपर होता है। அப்படி இல்ல. என்னன்னா வைகுண்டம் எங்கேயோ மேலே இருக்குது என்ற விஷயம் இல்ல. और नरक कोई नीचे होता है। பிறகு நரகம் என்றது கீழே இருக்குது என்ற விஷயம் இல்ல. नहीं, அப்படி கிடையாது. मनुष्य आत्मा ही जब ऊंची स्टेज पकड़ती है, மனித ஆத்மாவே எப்போ உயர்ந்த ஸ்டேஜ கேட்ச் பண்ணிக்குதோ, परम पिता परमात्मा की याद में, பரம்பிதா பரமாத்மாவினோட நினைவுல, तो वो शाश्वत उनकी स्टेज उनको स्वर्ग का अनुभव कराती। அப்போ அந்த சாஸ்வதமான அப்படின்னா பர்மனெண்டான அந்த ஒரு ஸ்வர்க்கத்தினோட அனுபவம் ஆகுது. सतयुग में अनुभव करती है। எப்படின்னா சதா காலத்துக்காக அந்த ஒரு அனுபவம் சத்யுகத்தினோட அனுபவம் ஆகுதுன்னு சொல்றாங்க. सतयुगी दुनिया में पहुंचती है சத்யுகி உலகத்துக்கு போய் சேர்றாங்க. और धीरे धीरे जन्म लेते लेते மெதுவா ஜென்ம எடுத்து எடுத்து ஜென்மங்களை எடுத்துக்கிட்டு देहवान का सुख भोगते भोगते தேகாபிமானத்தினோட சுகத்தை அனுபவம் செஞ்சு செஞ்சு कर्मेंद्रियों का रस लेते लेते கர்மேந்திரியங்களினோட அந்த அனுபவத்தை செஞ்சு செஞ்சு जब आत्मिक स्थिति छीन होती है, எப்போ ஆத்மிக ஸ்டேஜ் கீழே விழுந்துடுதோ, देहभान बढ़ता जाता है क्योंकि देह के द्वारा ही सुख भोगे जाते हैं। தேகாபிமானம் எப்போ அதிகமாகுதோ, ஏன்னா தேகத்து மூலமா தான் சுகம் என்றது அனுபவம் செய்யப்படுகிறது. तो सतयुग से त्रेता, त्रेता से द्वापर, அப்போ சத்யுகத்திலிருந்து திரேதா, திரேதாலிருந்து துவாபர், द्वापर से कलयुग, மற்றும் துவாபர யுகத்திலிருந்து கல்யுகம். नीचे स्टेज में आत्माएं आ जाती, தாழ்ந்த ஸ்டேஜுக்கு ஆத்மாக்கள் வந்துடுறாங்க. दुखमयी स्टेज में आ जाती है। துக்கத்தினோட ஸ்டேஜுக்கு ஆத்மா வந்துடுது. इसलिए कहते हैं அதனாலதான் சொல்றாங்க नरक है पाताल में, நரகம் பாத்தாளத்துல இருக்குது, और स्वर्ग है மற்றும் ஸ்வர்க்கம் ऊपर। மேல மேல இருக்கும். ऊपर माने ऊंची स्टेज। மேலன்னா உயர்ந்த ஸ்டேஜ். जैसे शंकर जी के लिए कहते हैं कैलाशी वासी, எப்படி சங்கர்ஜிக்காக சொல்லப்படுகிறாங்க, என்ன சொல்லப்படுகிறதுன்னா கைலாஷி வாசி, கைலாசத்துல வசிக்க கூடியவங்க. तो ऐसे नहीं कि कोई कैलाश में रह करके दुनिया का कल्याण कर लेंगे। அப்படி கிடையாது. அவங்க கைலாசத்துல உட்கார்ந்து உலகத்தினோட நன்மைய பண்ணிடுவாங்க என்றது இல்ல. नहीं, அப்படி இல்ல. इस दुनिया में இந்த உலகத்துல रह करके ही परमात्मा सुप्रीम सोल बाप, இந்த உலகத்துல இருக்கிறப்பவே பரமாத்மா சுப்ரீம் சோலப்பா शंकर जैसे महादेव के द्वारा சங்கர் போல மகாதேவ மூலமா दृष्टि से सृष्टि सुधारते हैं, திருஷ்டி மூலமா சிருஷ்டிய மாத்துறாங்க, वृत्ति रूपी वाइब्रेशन सुधारते हैं, விருத்தி ரூபமான வைப்ரேஷன்ஸ மாத்துறாங்க, பரிவர்த்தனை பண்றாங்க. और बच्चों की मनसा को, वाइब्रेशन को, दृष्टि को पलट करके அப்போ பாபா சொல்றாங்க குழந்தைகளினோட மன்சா, வாச்சா, திருஷ்டி மற்றும் வைப்ரேஷன்ஸ மாத்தி जैसी दृष्टि எப்படிப்பட்ட திருஷ்டியோ वैसी उनकी सृष्टि सतो प्रधान बनाते हैं। அப்படிப்பட்ட அவங்களோட சிருஷ்டி என்ன ஆக்குறாங்கன்னா சதோ பிரதானமாகி ஆக்குறாங்க. दुनिया में உலகத்துல विनाश तो होता है, விநாசம் என்னமோ ஆகுது, महाविनाश, மகா விநாசம். और उस महाविनाश के पीरियड में सबको शरीर छोड़ने पड़ते हैं। மற்றும் அந்த மகா விநாசத்தினோட பீரியட்ல எல்லாருக்குமே சரீரத்தை விட வேண்டியதாகி இருக்கும். आत्मा रूपी सितारा ஆத்மா ரூபமான நட்சத்திரம் जो प्रकृति के मध्य में विराजमान है, இரு புருவக்கு நடுவுல என்ன உட்கார்ந்து இருக்குது,
விற்று இருக்குது. उस प्रकृति रूपी तख्त को छोड़ करके அந்த புருக்குட்டி ரூபமான அந்த சிம்மாசனத்தை விட்டு परम धाम वापस जाता है. பரந்தாமத்துக்கு திரும்பி போகிறாங்க. हर मनुष्य आत्मा का, ஒவ்வொரு மனித ஆத்மாவினோட, हर प्राणी मात्र का, ஒவ்வொரு உயிரினர் आत्मा रूपी सितारा ஆத்மா ரூபமான நட்சத்திரம் महाविनाश के टाइम पर மகா விநாசத்தினோட நேரத்துல नंबरवार वापस जाता है. நம்பர் வாராகி திரும்பி போகிறாங்க. कहाँ जाता है? जो எங்க போகிறாங்க? अभी बताया, न तत् भाषयते, இப்பதான் அதுக்காக சொன்னாங்க. ந தத் பாஷேதே सूर्यो न शशांको. न सूर्यो न शशांको. सूरज चांद सितारों की दुनिया से भी पार जो ब्रह्मलोक है, சூரஜ் அந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் விடம் இருந்தியோ அப்பாற்பட்ட ஒரு லோகம் என்ன இருக்குதோ பிரம்மலோகம், पार लोक है, परे ते परे धाम. பார் லோகம் ஆயிருக்குது, எல்லாத்தை விட அப்பாற்பட்ட தாமம். उस धाम में सब आत्मा रूपी सितारे वापस जाते. அந்த தாமத்துக்கு எல்லா ஆத்மா ரூபி நட்சத்திரங்கள் திரும்பி போகிறாங்க. नंबरवार वापस आते. பிறகு நம்பர் வாராகி திரும்பி வருவாங்க. जिस नंबर से जाते हैं எந்த நம்பருக்கு போறாங்களோ அப்படின்னா எந்த ஒரு उसी नंबर से எப்படி அவங்க போகிறாங்களோ எந்த நம்பருக்கு அவங்களுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அதே போலதான் वापस आते. அதே நம்பர்ல எப்படின்னா அவங்களுக்கு வாபஸ் வர்றதுக்கு கூடயும் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. पहले पहले वापस कौन जाएंगे? ஃபர்ஸ்ட் யாரு திரும்பி போகிறாங்க? जो परमात्मा बाप के ज्यादा नजदीकी होंगे वो जाएंगे. யாரு பரமாத்மா அப்பாக்கு ரொம்ப நெருக்கத்துல இருப்பாங்க இல்லையா அவங்க போவாங்களா, या दूसरे जाएंगे இல்லன்னா வேற யாராவது போவாங்களா? जिन्होंने परमात्मा बाप का ज्यादा से ज्यादा संग करंग लिया होगा. யாரு பரமாத்மாவினோட எல்லாத்தை விட அதிகம் சங்கத்தினோட சாயத்தை எடுத்திருப்பாங்களோ वो पहले पहले परम धाम वापस जाते हैं. அவங்க ஃபர்ஸ்ட் பரந்தாமத்துக்கு திரும்பி போகுவாங்க. बाप के घर में அப்பாவோட வீட்டுக்கு போகிறாங்க. और उन्हीं को पहले पहले ये सत्य रूपी मकान மற்றும் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த சிருஷ்டி ரூபமான வீடு या दुकान कहो, இல்லன்னா கடைன்னு சொல்லுங்க, उसका संचालन करने के लिए वापस भेजा जाता है. அத நடத்துறதுக்காக திரும்பி அனுப்பப்படுகிறது. जैसे दुनिया में हुआ है, எப்படி உலகத்துல இப்படி ஆயிருக்குது. जो भी राजाएं हुए हैं वो अपने बड़े बच्चे को राजाई सौंपते रहे. யாரெல்லாம் ராஜாக்கள் இருந்தாங்களோ அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட பெரிய பையனுக்கு ராஜாங்கத்தை ஒப்படைச்சிட்டு இருந்தாங்க. बड़ा बच्चा खुदा न खास्ता शरीर छोड़ देता है तो பெரிய பையன் ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால போயிட்டாங்கன்னா उससे छोटे बच्चे को राजगद्दी मिलती है. அப்ப என்ன ஆகுதுன்னா சின்ன பையன் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த ராஜகத்தி கிடைக்குது. फिर उसके बाद उसके नीचे அதுக்கு பிறகு அவங்க கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்குது. ऐसे ही அதே போலதான் जो बड़े आत्माएं हैं யாரு பெரிய ஆத்மாக்கள் இருக்காங்க அப்படின்னா பெரியவங்க இருக்காங்க இல்லையா वो पहले सत्य रूपी रंगमंच पर आकर के नई सत्य की सतो प्रधान दुनिया का सुख அவங்க ஃபர்ஸ்ட் இந்த சிருஷ்டி ரூபி நாடக மேடையில வந்து भोगती है. சுகத்தை அனுபவம் செய்யறாங்க. सतयुग में कहते हैं नारायण का राज्य होता है. சத்யுகத்துக்காக சொல்றாங்க நாராயணனோட ராஜ்யம் இருக்கும். एक मात्र एक ही देवता है सारी सृष्टि में. முழு சிருஷ்டில வெறும் ஒரு தேவதை தான் இப்படி இருக்காங்க. 33 करोड़ देवताओं के बीच में 33 கோடி தேவதைகளுக்கு நடுவுல जिसका शास्त्रों में யாரோடது சாஸ்திரத்துல कोई भी ग्लानि का नाम निशान नहीं देखा जाता. எந்த விதமான நிந்தனையினோட பேரு அடையாளம் கூடயும் பார்க்க முடியாது.
बाकी सब 33 करोड़ जो भी देवता है सबकी ग्लानि भरी हुई। மற்றபடி யாரெல்லாம் 33 கோடி தேவதைகள் இருக்காங்களோ அவங்களோட நிந்தனைகள் நிறைஞ்சிருக்குது. वो है परमात्मा बाप की அவங்க பரமாத்மா அப்பாவினோட पहली रचना। ஃபர்ஸ்ட் படைப்பு. बाप आकर के जो गीता ज्ञान देते हैं, राजयोग सिखाते हैं, அப்பா வந்து கீதா ஞானத்தை என்ன சொல்றாங்களோ, ராஜயோகத்தை கத்து கொடுக்கறாங்களோ, उस ज्ञान को लेकर के जो हीरो पाठधारी तैयार होता है, அந்த ஞானத்தோட ஆதாரப்படி ஹீரோ பாட்தாரி என்ன ரெடி ஆகுறாங்களோ, वो नर से नारायण बनता है। जो गीता में ज्ञान है, அவங்க நர்சே நாராயண் ஆகுறாங்க. இப்போ கீதைல என்ன ஞானம் இருக்குதோ, हे अर्जुन, ஹே அர்ஜுன், रूपी नर, ஹே அர்ஜுன ரூபமான நரன், तू ऐसी करनी कर जिससे नर से नारायण बने। நீ அப்படிப்பட்ட வேலையை செய், எதனால நீ நர்சே நாராயண் ஆகிற போல ஆகணும். और हे द्रौपदी, மற்றும் ஹே திரௌபதி नारी, நாரி, तू ऐसी करनी कर நீ அப்படிப்பட்ட வேலையை செய், जो तू नारी से नारायणी बने। எப்படின்னா நீ நாரியிலிருந்து நாராயணி ஆகிற போல வேலையை பண்ணு. कि नर से नारायण और नारी से लक्ष्मी बनने का ज्ञान, இந்த நரசே நாராயண் மற்றும் நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆகக்கூடிய ஞானம் गीता का ज्ञान है। கீதாவினோட ஞானமாயிருக்குது. ये गीता का ज्ञान இந்த கீதாவினோட ஞானம் सुप्रीम सोल परमपिता परमात्मा शिव ही आकर के देता है। சுப்ரீம் சோல் பரம்பிதா பரமாத்மா சிவந்தா வந்து கொடுக்கறாங்க. वो निराकार ज्योति बिंदु है, அவங்க நிராகார் ஜோதி பிந்து ஆயிருக்காங்க. जो जन्म मरण के चक्र में नहीं आता, யாரு ஜனன மரணத்தினோட சக்கரத்துல வர்றது கிடையாது. साकार शरीर धारण नहीं करता, சாக்கார சரீரத்தை தாரண பண்றது இல்ல, गर्भ से जन्म नहीं लेता, கர்ப்ப மூலமா ஜென்ம எடுத்துக்கிறது கிடையாது. वो सिर्फ परकाया प्रवेश करता है। அவங்க வெறும் மத்தவங்களோட சரீரத்துல பிரவேசம் பண்றாங்க. जैसे गीता में एक शब्द आया है प्रवेष्टुम, எப்படி கீதைல ஒரு வார்த்தை வந்திருக்குது, பிரவேஷ்டும். मैं प्रवेश करने योग्य हूँ। நான் பிரவேசம் பண்றதுக்காக தகுதி உடையவன் ஆயிருக்கிறேன். किसी में प्रवेश करता होगा? யாருக்குள்ள பிரவேசம் பண்ணுவாங்க? इब्राहिम, बुद्ध, क्राइस्ट, गुरु नानक, இப்ராஹிம், புத்த, கிரைஸ்ட், குரு நானக், ये श्रेष्ठ ते श्रेष्ठ जो धर्म पिताएं हैं, இவங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்ம பிதாக்கள் யார் இருக்காங்க? जो इतनी बड़ी से बड़ी जेंट्री को कंट्रोल करके बैठे, யாரு இவ்வளோ பெரிய ஜனத்தொகைய கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்து இருக்காங்க, இவ்வளோ பெரிய மனிதர்களினோட அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்து இருக்காங்க. आज क्रिश्चियंस की जनसंख्या இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸினோட ஜனத்தொகை 100-150 करोड़ से ऊपर है। 100-150 crores அதை விடையும் அதிகம் இருக்குது. 500-600 करोड़ की दुनिया में 100-150 करोड़ तो क्रिश्चियंस ही हो गए। இப்போ 500 கோடி மனித ஆத்மாக்கள்ல 100 கோடி 150 கோடி ஜனத்தொகை கிறிஸ்டியன்ஸ் தான் ஆயிடுச்சு. उनका सबका श्रद्धा विश्वास, அவங்களோட அவங்களோடது ஸ்ரத்தா விஸ்வாசம் அப்படின்னா நம்பிக்கை என்றது एक धर्म पिता पर बैठा हुआ है। அவங்களது எல்லாமே எப்படின்னா அவங்களோட நம்பிக்கை என்றது ஒரு தர்ம பிதா மேல உட்கார்ந்து இருக்கு. तो महान आत्मा तो है ना, அப்போ மகான் ஆத்மா ஆனாங்க இல்லையா? ग्रेट धर्म पिता तो है ना, கிரேட் தர்ம பிதா என்னமோ ஆயிருக்காங்க இல்லையா? लेकिन वो धर्म पिताएं भी, ஆனா அந்த தர்ம பிதாக்களும் चाहे इब्राहिम हो, बुद्ध हो, क्राइस्ट हो, गुरु नानक हो, இப்ப அவங்க இப்ராஹிம், புத்த, கிரைஸ்ட், குருநானக் ஆயிருக்கலாம். सबने नतमस्तक होकर उसे ग्रेट ग्रेट ग्रैंडफादर को स्वीकारा। எல்லாருமே தலைய வணங்கி அந்த கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரை
யாருக்காக அவங்களோட மொழியில आदम भी का है, ஆதமன் கூடயும் சொல்லியிருக்காங்க. सृष्टि का आदि पुरुष சிருஷ்டியினோட ஆதி புருஷ் एडम, ஆடம், जैनियों में आदिनाथ ஜெயின்ஸ்ல ஆதிநாத் और हिंदुओं में आदिदेव। மற்றும் இந்துக்கள்ல ஆதிதேவ். अलग अलग नाम रूप दे दिए हैं, தனித்தனியான பேரு ரூபத்தை கொடுத்துட்டாங்க. लेकिन व्यक्तित्व एक ही है। ஆனா அந்த பர்சனாலிட்டி என்றது ஒரே பர்சனாலிட்டி தான். ये वही व्यक्तित्व है सृष्टि रूपी रंगमंच का, இது இந்த சிருஷ்டி ரூபி நாடக மேடை மேல அந்த ஒரு பர்சனாலிட்டி தான் இருக்குது. हीरो पाठधारी के रूप में सत्युग के आदि में யாரு ஹீரோ பாட்தாரி ரூபத்துல சத்யுகத்தினோட ஆரம்பத்துல नारायण के रूप में राज्य करता है। நாராயணனோட ரூபத்துல ராஜ்யத்தை செய்யறாங்க. नारायण पद बाद में पाता है, நாராயணனோட பதவி பிறகு எடுத்துக்கிறாங்க. पहले नर के रूप में वो राजयोग सीखता है। ஃபர்ஸ்ட் நரனினோட ரூபத்துல அவங்க ராஜயோகத்தை கத்துக்கிறாங்க. परमपिता परमात्मा शिव से பரம்பிதா பரமாத்மா சிவன் விடமிருந்து எடுத்துக்கிறாங்க. गलती से தவறாகி गीता में साकार कृष्ण के उपासियों ने கீதைல சாக்கார் பூஜை பண்ணக்கூடிய அந்த பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, कृष्ण का नाम डाल दिया। சாக்கார கிருஷ்ணனோட பூஜை பண்ணக்கூடியவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா கிருஷ்ணனோட பேரை போட்டுட்டாங்க. क्यों डाल दिया? ஏன் இப்படி செஞ்சாங்க? जो देह को प्यार करने वाले होते हैं யாரு தேகத்துக்கு அன்பை செலுத்தக்கூடியவங்க இருக்காங்க वो देह को ही प्रायोरिटी देते हैं। அவங்க தேகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. इसलिए पाश्चात्य विद्वानों ने அதனாலதான் மெருக்கத்திய வித்வான்கள் अपने ग्रंथों में அவங்களோட சாஸ்திரங்கள்ல ये रिसर्च करके रखी हुई है இந்த ஆராய்ச்சிய பண்ணி कि வச்சிருக்காங்க. गीता पहले निराकारवादी रचना थी, என்னன்னா இத சர்ச் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா கீதா முன்னாடி நிராகாரவாதி படைப்பாகி இருந்தது. और गीता में ऐसे श्लोक भी हैं। அப்படின்னா நிராகாரன் அந்த ஒரு கீதா என்ன இருக்குதோ அது நிராகாரனோட படைப்பா இருக்குது. அதுக்காக ஸ்லோகம் கூடயும் இருக்குது. जो ये साबित करते हैं இது இந்த விஷயத்தை நிரூபணம் பண்ணுது. कि गीता का ज्ञान देने वाला कोई निराकार है, கீதா ஞானத்தை கொடுக்க கூடியவங்க நிராகாரா இருக்காங்க, अव्यक्त है, அவ்யக்தா இருக்காங்க. इन आंखों से देखने योग्य இந்த கண்களால பாக்குறதுக்காக नहीं है। ஆகிறது இல்ல. वो निराकार शिव ज्योति बिंदु அந்த நிராகார் சிவ் ஜோதி பிந்து इस सृष्टि पर जब आता है இந்த சிருஷ்டிக்கு எப்போ வராரோ तो आदम एडम में प्रवेश करता है। அப்போ ஆதம் ஆடம்ல பிரவேசம் பண்றாங்க. उस आदम एडम के साथ அந்த ஆடம் ஆதம் கூட ईव का भी नाम गाया हुआ है। ஈவினோட பேரு கூடயும் பாடப்பட்டிருக்கு. वो आदम और ईव அந்த ஆடம் மற்றும் ஈவ் इस सृष्टि के அந்த ஆடம் மற்றும் ஈவ் இந்த சிருஷ்டியினோட हीरो हीरोइन है। ஹீரோ மற்றும் ஹீரோயின் ஆயிருக்காங்க. ये हीरो हीरोइन का पार्ट बजाने वाली कोई दूसरी आत्मा नहीं है। இந்த ஹீரோ மற்றும் ஹீரோயினோட பாட் பண்ணக்கூடிய ஆத்மாக்கள் வேற யாரோ இல்ல. भारत की परंपरा में जिनका बहुत गायन है, பாரதிய பரம்பரையில யாருக்காக ரொம்ப மகிமை பாடப்பட்டிருக்குது, बहुत पूजन है, ரொம்ப பூஜனை இருக்குது அப்படின்னு ரொம்ப பூஜை பண்றாங்க. ढेर मंदिर बने हुए हैं, वो रामकृष्ण की आत्मा ही ஏராளமான கோயில்களை உருவாக்கி இருக்காங்க. அந்த ராமகிருஷ்ணவாலி ஆத்மாக்கள் தான் हीरो हीरोइन का पार्ट बजाती है। ஹீரோ ஹீரோயினோட பாட்டை செய்யறாங்க. एक सूर्य का पार्ट बजाता है ஒருத்தர் சூரியனோட பாட்டை செய்யறாங்க, तो दूसरा चंद्रमा का पार्ट बजाता है। இன்னொருத்தர் சந்திரமாவினோட பாட்டை செய்யறாங்க. ज्ञान सूर्य की रहबरी में पलने वाले
जो श्रेष्ठ आत्माएं हैं सतयुग की आदि की, ஞான சூரியனோட கட்டுப்பட்டுல அப்படின்னா அவங்களோட கஸ்டடியில இருக்கக்கூடிய அந்த சூரியவம்சி ஆத்மாக்கள் 4.5 लाख आत्माएं, அவங்க யாருன்னா 4.5 லட்சம் ஆத்மாக்கள். जो साकार शरीर में रहते हुए भी அவங்க சாக்கார சரீரத்துல இருந்தாலும் निराकारी होलीएस्ट स्टेज को कर लेती है. நிராகாரி ஹோலியஸ்ட் அப்படின்னா எல்லாத்தை விட தூய்மையான ஸ்டேஜ அடைஞ்சிடுறாங்க. जैसे कहते हैं எப்படி சொல்றாங்க, आंखों से देखते हुए भी न देखना, கண்களால பார்த்தாலும் பார்க்காம இருக்கிறது, कानों से सुनते हुए भी न सुनना, காதால கேட்டாலும் கேட்காம இருக்கிறது. ऐसे ही அதே போலதான் कोई भी कर्मेंद्रिय से कर्म करते हुए भी, எந்த கர்மேந்திரியங்கள் மூலமா வேலைய செஞ்சாலும் जैसे कर्म किया और न किया बराबर हो गया. எப்படின்னா செயல்கள் செய்யறது செய்யாம இருக்கிறது ஒண்ணுதான், அப்படி இருக்கும். ऐसी अकर्ता स्टेज को प्राप्त करने वाली आत्मा, அப்படிப்பட்ட அகர்த்தா அப்படின்னா செயல்கள் விடமிருந்து தனிப்பட்ட ஸ்டேஜ அடையக்கூடிய ஆத்மாக்கள். कर्म के ऊपर पूरा कंट्रोल, அந்த செயல்கள் மேல முழுமையான கண்ட்ரோல் இருக்கும். उनका किया हुआ कर्म पाप कर्म बन नहीं सकता. அவங்க என்ன வேலைய செஞ்சிருக்காங்களோ அது பாவ கர்மமாகி ஆகவே ஆகாது, அப்படின்னா பாவ செயல்கள் ஆகி ஆகவே ஆகாது. ऐसे कर्मण्येवाधिकारस्ते सिखाने वाला बाप, அப்படிப்பட்ட கர்மண்ணேவ அதிகாரஸ்தே அப்படின்னா இந்த ஒரு விஷயங்களை கத்து கொடுக்கிற அப்பா. அப்படின்னா செயல்கள் என்னமோ செய்யணும், ஆனா அதுக்காக அந்த பலனுக்காக எதிர்பார்க்க கூடாது. இந்த விஷயத்த கத்து கொடுக்கக்கூடிய அப்பா सुप्रीम सोल अभी सृष्टि पर आकर के बच्चों से प्रैक्टिकली बोल रहा है. இப்போ இந்த சிருஷ்டிக்கு வந்து குழந்தைகள் கூட பிராக்டிகலி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிராக்டிகலி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க? बच्चे, குழந்தைகளே, मैं तुम्हें पतित से पावन बनाने आया हूं. குழந்தைகளே, நான் உங்களை பतितரிலிருந்து பாவன ஆக்குறதுக்காக வந்திருக்கேன். तुम्हारी दृष्टि पतित हो गई, உங்களோட திருஷ்டி பतितம் ஆயிடுச்சு. तुम्हारी वृत्ति पतित हो गई, உங்களோட விருத்தி அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் பतितம் ஆயிடுச்சு. तुम्हारी कर्मेंद्रियां बेविचारी हो गई, உங்களோட கர்மேந்திரியங்கள் வெபிச்சாரி ஆயிடுச்சு. मन पतित बन गई, அப்படின்னா பतितம் ஆயிடுச்சு. तुम्हारी वाचा पतित बन गई, உங்களோட வாச்சா பतितம் ஆயிடுச்சு. तुम्हारा सेकंड का जो वैल्यूबल टाइम है इस समय, உங்களோட ஒவ்வொரு செகண்டினோட வேல்யூபிள் டைம் என்ன இருக்குதோ இந்த நேரத்துல वो सब व्यर्थ जा रहा है. அது எல்லாமே வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. मैं तुम्हें ऐसी प्रक्रिया सिखाने आया हूँ நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு कि तुम्हारा एक एक ப்ரோசஸ கத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு வேலைய கத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். सेकंड எப்படின்னா ஒவ்வொரு செகண்ட் கூடயும் बहुत वैल्यूबल बन जाता है, ரொம்ப வேல்யூபிள் ஆயிடும்னு சொல்றாங்க. क्योंकि मैं सिर्फ कलयुग के अंत और सतयुग के आदि के एक ही जन्म में आता हूँ. ஏன்னா நான் கலியுகத்தினோட கடைசி மற்றும் சத்தியுகத்தினோட ஆரம்பம், அதோட சங்கமத்துல தான் நான் ஒரே தடவை தான் வரேன். और सारी पुरानी सृष्टि को पलट करके, पुराने धर्मों को पलट करके, மற்றும் முழு பழைய சிருஷ்டிய மாத்தி பழைய தர்மத்தை மாத்தி असत धर्मों को पलट करके सत धर्म की स्थापना करके जाता हूँ. அசத்திய தர்மத்தை எப்படின்னா அதை மாத்தி சத் தர்மத்தை அப்படின்னா உண்மையான தர்மத்தை ஸ்தாபனை பண்றதுக்காக வந்திருக்கேன். जिसको तुम अपनी भाषा में कहते हो सत्य सनातन धर्म. எதுக்காக? உங்களோட பாஷையில நீங்க என்ன சொல்றீங்கன்னா
சத்ய சனாதன் தர்மம். वो सत्य सनातन धर्म அந்த சத்ய சனாதன் தர்மம் என்ன இருக்குதோ सत्य बाप आकर के स्थापन करते, அது உண்மையான அப்பா வந்து ஸ்தாபனை பண்றாங்க. सत्य नारायण के द्वारा स्थापन करते हैं. சத்ய நாராயண் மூலமா ஸ்தாபனை செய்யறாங்க. माना அப்படின்னா नर से नारायण बनने वाला सत्य नारायण अलग है, நரச நாராயண் ஆகக்கூடிய சத்ய நாராயணனே தனியாகி இருக்காங்க. और उसको सत्य नारायण बनाने वाला மற்றும் அவங்கள சத்ய நாராயணன் ஆகி ஆக்கக்கூடியவங்க सुप्रीम सोल बाप अलग. சுப்ரீம் சோல் அப்பா அவங்களே தனியாகி இருக்காங்க. इसलिए कहते हैं அதனாலதான் சொல்றாங்க शिव शंकर भोलेनाथ. शिव शंकर भोलेनाथ. शंकर शिव भोलेनाथ क्यों नहीं कहते? शंकर शिव भोलेनाथ சொல்லுறது இல்ல. शंकर का नाम पहले लगाए देते, சங்கரனோட பேரை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கலாம். सो क्यों नहीं लगाते? அப்படியே செய்யறது இல்ல. क्योंकि शंकर है देवताओं में बड़ा देवता, ஏன்னா சங்கர் தேவதைகள்ல பெரிய தேவதை ஆயிருக்காங்க, भगवान नहीं है. பகவான் இல்ல. जैसे रामकृष्ण देवताएं हैं, எப்படி ராமகிருஷ்ணர் தேவதைகள் ஆயிருக்காங்க, वैसे शंकर भी देवताओं में அதே போலதான் சங்கர் கூடயும் தேவதைகள்ல सबसे बड़ा देवता है, எல்லாத்தை விட பெரிய தேவதை ஆயிருக்காங்க. भगवान नहीं, பகவான் கிடையாது, सुप्रीम सोल नहीं है. சுப்ரீம் சோல் இல்ல. अगर वो सुप्रीम सोल होता ஒருவேளை அவங்க சுப்ரீம் சோல் ஆகி இருந்திருந்தா तो जो चित्र बने हुए हैं, मूर्तियां बनी हुई है, அப்போ சித்திரம் என்ன உருவாகி இருக்குது, மூர்த்தி என்ன உருவாகி இருக்குது, वो मूर्तियां किसकी याद में बैठी हुई है? அப்போ அந்த மூர்த்தி யாரோட நினைவுல உட்கார்ந்து இருக்காங்க, शंकर को किसके ध्यान में बैठा हुआ दिखाया गया? சங்கரனை யாரோட தியானத்துல அப்படின்னா நினைவுல உட்கார்ந்து இருக்கிற போல காமிச்சிருக்காங்க. वो भी निराकार शिव ज्योति बिंदु की याद में बैठा हुआ है. அவரு கூடயும் நிராகார் சிவ ஜோதி பிந்து என்னோட நினைவுல உட்கார்ந்து இருக்காங்க. उस याद में रहने वालों में அந்த நினைவுல இருக்கக்கூடியவங்கள सबसे श्रेष्ठ स्थिति को उसने पाया. எல்லாத்தை விட உயர்ந்த ஸ்டேஜ அவங்க அடைஞ்சிருக்காங்க. 33 करोड़ देवताओं ने भी उस स्थिति को प्राप्त नहीं किया. 33 கோடி தேவதைகள் கூடயும் அந்த ஸ்டேஜ அடையல. उस एक ने प्राप्त किया. அந்த ஒருத்தர் அந்த ஸ்டேஜ அடைஞ்சிட்டாங்க. इसलिए அதனாலதான் शिव के साथ சிவன் கூட शंकर का नाम சங்கரனோட பேரு आज भी இன்னைக்கு கூடயும் जुड़ा हुआ இணைஞ்சிருக்காங்க, இணைச்சிருக்காங்க. है. दोनों ही ज्योति बिंदु आत्मा ரெண்டு பேரு கூடயும் ஜோதி பிந்து ஆத்மா தான் स्टार है, ஸ்டார் ஆயிருக்காங்க. लेकिन एक है अभोक्ता, ஆனா ஒருத்தர் ஆயிருக்காங்க அபோக்தா, जिसे कहते हैं शिव. அவருக்கு சிவனன் சொல்லிருக்காங்க, சிவனன் சொல்றாங்க. और दूसरा है மற்றும் இன்னொருத்தர் भोक्ता, போக்தா. मन शरीर धारण करने वाला. அப்படின்னா சரீரத்தை தாரண பண்ணிக்க கூடியவங்க. शरीर धारण करता है சரீரத்தை தாரண செய்யறாங்க और शरीर धारण करता है, மற்றும் சரீரத்தை தாரண பண்ணி इसलिए वेदों में गाया हुआ है. அதனாலதான் சரீரத்தை தாரண பண்றாங்க. அதனாலதான் வேத 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 இருக்கு இல்லையா, அதுல பாடப்பட்டிருக்கு. पूरा एक श्लोक आया, ज्वास उपरणास முழுமையா இந்த ஒரு ஸ்லோகம் வந்திருக்கு. वेदा सखाया समानम वृक्षम अविशस्व जाते. ये सृष्टि रूपी वृक्ष है. இது இந்த சிருஷ்டி ரூபமான மரமா இருக்குது. इसमें दो पक्षी बैठे हुए हैं. இதுல ரெண்டு பறவைகள் உட்கார்ந்து இருக்குது, உட்கார்ந்து இருக்காங்க. एक है अभोक्ता, ஒருத்தரா இருக்காங்க அபோக்தா. அப்படின்னா சுகம் துக்கம் அனுபவத்தை செய்யக்கூடிய கூடாதவங்க. और दूसरा है இன்னொருத்தர் भोक्ता. போக்தா. அப்படின்னா சுகம் துக்கம் எல்லாமே அனுபவம் செய்யக்கூடியவங்க. संसार के सुखों को भोगने वाला.
உலகத்தினோட சுகத்தை அனுபவம் செய்யக்கூடியவங்க. जो भी मनुष्य मात्र आत्माएं हैं, யாரெல்லாம் மனித ஆத்மாக்கள் இருக்காங்க, उनमें सबसे जास्ती योगी, அதுல எல்லாத்தை விட அதிக யோகி, वो सबसे जास्ती परमात्मा बाप सुप्रीम सोल का सहयोगी, அவங்க எல்லாத்தை விட அதிகம் பரமாத்மா அப்பா சுப்ரீம் சோலினோட உதவியாளர். और जो जितना जास्ती सहयोगी बनता है, மற்றும் யார் எந்த அளவுக்கு உதவியாளர்களாகி ஆகுறாங்க, उतना ही सृष्टि के सुख जास्ती भोगता है. அந்த அளவுக்கு சிருஷ்டியினோட சுகம் என்றது அதிகம் அனுபவம் செய்யறாங்க. क्योंकि परमात्मा बाप आकर के ऐसा सहज राजयोग सिखाता है, ஏன்னா பரமாத்மா அப்பா அப்படிப்பட்ட சகஜ ராஜயோகத்தை கத்து கொடுக்கறாரு. जिस सहज राजयोग में அந்த சகஜ ராஜயோகத்துல मन बुद्धि रूपी आत्मा भी पावरफुल बनती है. மனபுத்தி ரூபமான ஆத்மாவும் பவர்ஃபுல் ஆகுது. जिसका मन बुद्धि रूपी आत्मा जितनी पावरफुल बनेगी, யாரோட மனபுத்தி ரூபி ஆத்மா எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகுதோ, वो जन्म जन्मांतर அவங்க ஜென்ம ஜென்மாந்தரம் शरीर रूपी वृक्ष धारण करके उतना ही जास्ती सुख भोगेगा. சரீர ரூபமான இந்த மரத்தை தாரண பண்ணி அந்த அளவுக்கு சுகத்தை அனுபவம் செய்யறாங்க. சரீர ரூபமான இந்த ட்ரெஸ் தாரண பண்ணி அந்த அளவுக்கு சுகத்தை அனுபவம் செய்யறாங்க. आयु भी लंबी होती रहेगी, ஆயுளும் நீளமாகி ஆயிட்டு இருக்கும், அதிக ஆயுள் கிடைக்கும். वैसे भी हर मनुष्य मात्र जानता है அப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கு கூடயும் இந்த விஷயம் தெரியும். कि शरीर में शक्ति है சரீரத்துல சக்தி இருந்ததுன்னா तो दुनिया के भौतिक सुख भोगे जा सकते हैं. அப்போ உலகத்தினோட இந்த ஒரு பௌத்திக சுகம் இருக்கு இல்லையா, அத அனுபவம் செய்யலாம். और शरीर में शरीर की कर्मेंद्रियों में शक्ति ही नहीं है, மற்றும் சரீரத்தினோட கர்மேந்திரியங்கள்ல சக்தியே இல்லைன்னா तो सुख क्या भोगेगा? அப்போ எந்த சுகத்தை அனுபவம் செய்வாங்க? नहीं भोग सकता. அனுபவம் செய்ய முடியாது. तो ये सब प्रकार की शक्तियाँ அப்போ இந்த எல்லா விதமான சக்திகள் सुप्रीम सोल बाप अभी बर्पा करने के लिए आया हुआ है. சுப்ரீம் சோல் அப்பா இப்போ நிரப்புறதுக்காக வந்திருக்காங்க. उसके लिए அதுக்காக तरीका बताया. வழிய காமிச்சிருக்காங்க. तुम अनेक जन्म जन्मांतर 84 के चक्र में आते आते तुम बच्चे நீங்க அநேக ஜென்மங்கள்ல 84 ஜென்மங்களை வந்து சுகத்தை அனுபவம் செஞ்சு अनेकों के संग के रंग में आते आते पतित तमो प्रधान बन गए. நிறைய பேரினோட சாங்கத்தினோட சாயத்துல பதித்த தமோ பிரதானம் ஆயிட்டீங்க. तुम्हारी आत्मा रूपी बैटरी உங்களோட ஆத்மா ரூபமான பேட்டரி डिस्चार्ज हो गई. டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. अब तुम कितना भी धन इकट्ठा कर लो, இப்போ நீங்க எந்த அளவுக்கு வேணும்னாலும் தனத்தை சேர்த்துங்க. कितने भी बड़े पहलवान बन जाओ, धन इकट्ठा कर लो, எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க பயில்வான் ஆயிடுங்க. சரீரத்தினோட சக்திய சேர்த்துக்கோங்க. कितने भी बड़े नेता எவ்வளவு பெரிய தலைவர் ஆயிட்டாலும் या धर्माचार्य गुरु बन करके बैठ जाओ, जन बल इकट्ठा कर लो. இப்போ இல்லைன்னா தர்மாச்சாரி குருன்னா தர்மத்தை கடைபிடிக்கிற குரு ஆயிடுங்க. लेकिन அந்த ஒரு ஜனத்தினோட சக்தி அப்படின்னா இந்த ஜனம்னா இந்த பீப்பிள் பவர் என்ன இருக்குதோ அந்த ஜனங்களினோட சக்திய நீங்க சேர்த்துட்டீங்க. सुख नहीं भोग सकते. ஆனா சுகத்தை அனுபவம் செய்ய முடியாது. तुम्हारी आत्मा உங்களோட ஆத்மா रूपी जो स्टार है, உங்க ஆத்மா ரூபமான இந்த ஸ்டார் என்ன இருக்கு, वो डिस्चार्ज हो चुका है. அது டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. अब मैं सुप्रीम सोल बाप இப்ப நானு சுப்ரீம் சோல் அப்பா जनरेटर आया
आया हुआ हूँ। ஜெனரேட்டர் வந்திருக்கேன். तुम्हारी शक्तियों को जनरेट करने के लिए, உங்களோட சக்திகளை ஜெனரேட் பண்றதுக்காக, पावरफुल बनाने के लिए, அத உருவாக்குறதுக்காக, பவர்ஃபுல் ஆக்குறதுக்காக, जन्म जन्मांतर अनेकों के संग के रंग में आते आते ஜென்ம ஜென்மாந்தரம் நிறைய பேரினோட சாங்கத்தினோட சாயத்துல வந்து வந்து तुम्हारी आत्मा डिस्चार्ज हो गई। உங்களோட अब ஆத்மா इस एक जन्म में मैं जो बड़े से बड़े बैटरा हूँ, உங்களோட ஆத்மா டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஜென்மத்துல இப்ப நானு பெரியதிலும் பெரிய பேட்ரா அப்படின்னா பெரிய பேட்டரியா இருக்கேன். उससे मन बुद्धि का कनेक्शन जोड़ करके இப்போ ஏன் கூட மனபுத்தியினோட கனெக்ஷனை இணைச்சு तन का, मन का, धन का, कर्मेंद्रियों का சரீரத்தினோட சரீரம், மனசு, தனம், கர்மேந்திரியங்கள் कनेक्शन जोड़ करके கனெக்ஷனை இணைச்சு अपनी आत्मा रूपी बैटरी को உங்களோட ஆத்மா ரூபமான பேட்டரிய चार्ज कर लो। சார்ஜ் பண்ணிக்கோங்க. अब नहीं இப்போ இல்லைன்னா तो कब नहीं। வேற எப்பவுமே ஆகாது. चार्ज तो तब कर ले இப்போ சார்ஜ்ன்றது எப்போ பண்ணிக்கலாம்னா जबकि वो इन आंखों से दिखाई पड़े कि कहाँ है। எப்போ பண்ணிக்க முடியும்னா அவங்க ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல எங்க இருக்காங்க என்றது தென்படணும். गीता में तो कह दिया कि अव्यक्तो अयम, கீதையில என்னமோ சொல்லிருக்காங்க, அவ்யக்தோ அயம், मैं अव्यक्त हूँ। நானு அவ்யக்தமாயிருக்கிறேன். अव्यक्त माने அவ்யக்தம் என்றால் इन व्यक्त आंखों से वो दिखाई இந்த ஸ்தூல கண்களால அவங்க नहीं पड़ता। தென்பட மாட்டாங்க. ये जो स्थूल चक्षु है, இந்த ஸ்தூல இந்த ஒரு கண்கள் என்ன இருக்குது, जो आंखें देखने में आती है, இந்த கண்கள்ல என்ன தென்படுதோ वो आंखें उसको पहचान नहीं सकती। அந்த கண்கள் அவங்கள தெரிஞ்சுக்க முடியாது. बहुत से लोग यहाँ आकर के ऐसे भी बैठे हुए हैं, நிறைய பேரு இங்க வந்து இப்படியும் உட்கார்ந்து இருக்காங்க. जो ये आशा लेकर के आए हैं யாரு இந்த ஒரு ஆசையை வச்சுட்டு வந்திருக்கீங்க. कि लोग ऐसा ऐसा कहते हैं, चलो दर्शन कर आए। இப்போ ஜனங்க என்னமோ இப்படி எல்லாம் சொல்றாங்க, அதனால பார்க்கலாம், பகவானோட தரிசனத்தை பண்ணிட்டு வரலாம், அப்படி வந்திருக்கீங்க. तो सुप्रीम सोल तो क्या, இப்ப சுப்ரீம் சோல் என்ன, आत्माएं भी इन आंखों से नहीं देखी जा सकती। ஆத்மாக்களை கூடயும் இந்த கண்களால பார்க்க முடியாது. शंकर की आत्मा का भी दर्शन नहीं कर सकते, राम की आत्मा का भी दर्शन नहीं कर सकते, சங்கரனோட ஆத்மாவை கூடயும் பார்க்க முடியாது, ராமனோட ஆத்மாவை கூடயும் பார்க்க முடியாது, कृष्ण की आत्मा का भी दर्शन नहीं कर सकते, राधा और सीता पाठधारियों के भी दर्शन नहीं कर सकते। கிருஷ்ணர், ராதா, சீதா பாட்தாரி ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூடயும் இந்த கண்களால பார்க்க முடியாது. அப்படின்னா அவங்களோட தர்சனம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. कोई कह दे ये सीता है, ये राम है, ये शिव है, ये कृष्ण है, ये शंकर है, இப்ப யாரோ சொல்லிட்டாங்க, இவங்க சீதா ஆயிட்டாங்க, இவங்க ராமர் ஆயிட்டாங்க, இவங்க சங்கர் ஆயிட்டாங்க. चलो थोड़े समय के लिए विश्वास कर लेंगे, சரி, கொஞ்ச நேரத்துக்காக அவங்க ஏத்துக்குவாங்க. लेकिन अंधश्रद्धा हुई ஆனா இது மூட நம்பிக்கை ஆயிடுச்சா, या श्रद्धा विश्वास हुआ, இல்லைன்னா இது ஸ்ரத்தா விசுவாசமாச்சா, ये तो अंधश्रद्धा हो गई। இது மூட நம்பிக்கை ஆயிடுச்சு. அப்படின்னா குருட்டு நம்பிக்கை ஆயிடுச்சு. किसी ने कह दिया और हमने मान लिया। யாரோ சொன்னாங்க, பிறகு நாம இதை ஏத்துக்கிட்டோம். अरे वो तो बुद्धिमानों की बुद्धि है। அரே, அவங்க புத்திசாலிகளுக்கு கூடயும் புத்தியா இருக்காங்க. कौन? யாரு? सुप्रीम सोल बाप। சுப்ரீம் சோல் அப்பா. वो इस सृष्टि पर आता है அவங்க இந்த சிருஷ்டிக்கு வராங்க. तो मन बुद्धि रूपी आत्मा को सुधारने आता है। அப்போ மனபுத்தி ரூபமான ஆத்மாவை
திருந்துறதுக்காக சேஞ்ச் பண்றதுக்காக வராங்க. मन बुद्धि रूपी आत्मा जब सुधर जाती है, மன புத்தி ரூபி ஆத்மா எப்போ சேஞ்ச் ஆயிடுதோ तो इस सृष्टि का ऊंचे से ऊंचा सुख भोगा जा सकता है। அப்போ இந்த சிருஷ்டியினோட உயர்ந்ததிலும் உயர்ந்த சுகத்தை அனுபவம் செய்யலாம். सुधार का तरीका बताता है कि मेरे को पहचानो। இப்போ இப்போ திரும்பணும் அப்படின்னா நம்மள நாம சேஞ்ச் பண்ணிக்கணும்னா அதுக்காக வழியா காமிக்கிறாங்க. என்ன நினைவு செய்யுங்க, मैं जो हूँ, என்ன தெரிஞ்சுக்கோங்க, நான் என்ன ஆயிருக்கேனோ, जैसा हूँ, எப்படி இருக்கேனோ, जिस रूप में पाठ बजाय रहा हूँ, எப்படிப்பட்ட ரூபத்துல பாட்டு பண்ணிட்டு இருக்கிறேனோ उस स्वरूप को पहचान करके मेरे को याद करो। அந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன நினைவு பண்ணுங்க. मनमना भव, மன்மனா பவ. अपने मन को मेरे मन में तिरोहित कर दे। உங்களோட மனச என்னோட மனசுல ஒன்றிடுங்க. मन में जो संकल्प चलते हैं, அப்படின்னா மனசுக்குள்ள என்ன சங்கல்பங்கள் எண்ணங்கள் நடக்குதோ वो संकल्प मात्र भी அந்த எண்ணங்கள் கூடயும் मेरे मन के संकल्पों के विपरीत न चले। என்னோட மனசினோட எண்ணங்கள் என்ன இருக்குதோ அதுக்கு விபரீதமாகி நடக்க கூடாது. इतना एकाकार हो जाए। அந்த அளவுக்கு ஒன்றிடணும்னு சொல்றாங்க. कर्मेंद्रियों से विपरीत कर्म करना, இப்போ கர்மேந்திரியங்கள் மூலமா விபரீதமான செயல்களை செய்யறது, विपरीत भाषा बोलना, விபரீதமான மொழிய பேசுறது, ये तो बहुत बड़ी बात होगी। இது மிகப்பெரிய விஷயம் ஆயிடுச்சு. मन के अंदर संकल्प का कोई ऐसा बीज भी न पड़े, மனசுக்குள்ள இந்த எண்ணங்களினோட அப்படிப்பட்ட ஒரு விதைய கூடயும் விதைக்க கூடாது. जो मैं नहीं चाहता। அது எனக்கு விருப்பம் இல்லாத போல இருக்க கூடாது. எனக்கு என்ன பிடிக்கலையோ அப்படிப்பட்ட சங்கல்பத்தினோட விதைய கூடயும் விதைக்க கூடாது. ऐसा मनमना भाव बन जाए। அப்படிப்பட்ட மன்மனாபவ் ஆயிடணும்னு சொல்றாங்க. मेरे में समा जाए। என்னக்குள்ள ஒன்றிடுங்க. जो तरीका बताया, இப்போ என்ன வழிய காமிச்சிருக்காங்களோ उस तरीके की बात यहाँ बताई पहली लाइन में। அந்த ஒரு வழியினோட விஷயத்த இங்க சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் லைன்ல. आज होलीएस्ट बाप, இன்னைக்கு ஹோலியஸ்ட் அப்பா அப்படின்னா சதா தூய்மையா இருக்கிற அப்பா अपने होली बच्चों से मिलन मनाए रहे हैं। தன்னோட ஹோலி அப்படின்னா தூய்மையான குழந்தைகள் கூட சந்திச்சிட்டு இருக்காங்க. और दूसरे बच्चे மற்ற குழந்தைகள் इसका अनुभव नहीं कर सकते। இதோட அனுபவத்தை செய்ய முடியாது. और दूसरे बच्चे மற்ற குழந்தைகள்னா யாரு? जो स्थूल आंख से पहचानना चाहते हैं। யாரு இந்த ஸ்தூல கண்களால தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரு விருப்பப்படுறாங்க. नहीं, அப்படி இல்ல. भगवान बाप को பகவான் அப்பாக்கு भारतवर्ष में खास त्रिनेत्री के रूप में प्रत्यक्ष किया गया है। பாரத நாடுல விசேஷமா திரிநேத்ரி அப்படின்னா மூணாவது கண்ணு இருக்கக்கூடியவங்களாகி பிரத்யக்ஷம் பண்ணிருக்காங்க. शंकर को சங்கருக்கு 3 नेत्र दिखाई जाते। சங்கருக்கு 3 கண்களை காமிச்சிருக்காங்க. जो शंकर आत्मा है, இப்போ சங்கரனோட ஆத்மா என்ன இருக்காங்க, उसके 2 नेत्र तो स्थूल अपने हैं। அவங்களுக்கு ஸ்தூலமான கண்கள் என்ன இருக்குதோ 2 கண்கள் அது அவங்களோடதா இருக்குது. और तीसरा नेत्र जो खड़ा हुआ है, மற்றும் மூணாவது கண்ணு என்ன நின்னுட்டு இருக்குதோ वो कहा जाता है शिव नेत्र। அதுக்கு சொல்லப்படுகிறது சிவநேத்ர அப்படின்னா சிவனோட கண்ணு. कहा जाता है, என்னன்னு சொல்லப்படுகிறது? शंकर नेत्र नहीं कहते। क्या சங்கரனோட கண்ணுன்னு சொல்லுறது இல்ல. कहते हैं? என்னன்னு சொல்றாங்க? शिव नेत्र। சிவநேத்ர அப்படின்னா சிவனோட கண்ணு. माना वो सुप्रीम सोल शिव उसमें प्रवेश करता है। அப்படின்னா சுப்ரீம் சோல் சிவன் அவருக்குள்ள பிரவேசம் செய்றாங்க.
वो सुप्रीम सोल शिव, அந்த சுப்ரீம் சோல் சிவன், तीसरा नेत्र மூணாவது கண்ணு, जिसको दिखाई पड़ जाता है, யாருக்கு தென்படுதோ वो शिव शंकर दोनों को पहचान जाता है। அவங்க அந்த சிவசங்கர் ரெண்டு பேரை கூடயும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. वो सृष्टि के आदि पुरुष को भी पहचान जाता है। அவங்க சிருஷ்டினோட ஆதி புருஷ் இருக்காங்க இல்லையா, மனிதன், அவங்கள கூடயும் தெரிஞ்சுக்கிறாங்க. जैसे अंग्रेज लोग एडम और मुसलमान लोग, யாருக்கு யார போய் இங்கிலீஷ் ஜனங்க என்னன்னு சொல்றாங்க, ஆடம்னு சொல்றாங்க, முஸ்லிம்ஸ் आदम कहते हैं। ஆதம்னு சொல்றாங்க. मनुष्य सृष्टि का बाप ही जब मिल गया, மனித சிருஷ்டினோட அப்பாவே கிடைச்சிட்டாங்கன்னா तो जैसे सारी सृष्टि का अधिकार मिल गया। அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, முழு சிருஷ்டினோட அதிகாரமே கிடைச்சிடுத்து. जो बड़े होते हैं யாரு பெரியவங்க இருப்பாங்க, वो बाप के घर में पहले पैदा होते हैं। அவங்க அப்பாவினோட வீட்டுல ஃபர்ஸ்ட் ஜென்மம் எடுத்துக்குவாங்க. जो छोटे बच्चे होते हैं யாரு சின்ன குழந்தைகள் இருப்பாங்க, वो बाप के घर में அவங்க அப்பாவினோட வீட்டுல बाद में पैदा होते हैं। பிறகு ஜென்மம் எடுத்துக்குவாங்க. यहाँ कोई स्थूल पैदाइश की बात नहीं है। இங்க ஸ்தூலமாக ஜென்மம் எடுத்துக்கிற விஷயம் ஒண்ணு இல்ல. यहाँ तो अपने स्वरूप को पहचानने की बात है இங்க உங்களோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது. कि मैं आत्मा रूपी सितारा, ஆத்மா ரூபமான நட்சத்திரமா இருக்கிற நானு जो पार्टधारी हूँ, இப்போ பாட்டுதாரி என்ன ஆயிருக்கிறேனோ, वो 84 जन्मों में मैंने क्या क्या पार्ट बजाया, 84 ஜென்மங்கள்ல நான் என்னென்ன பாட்டை செஞ்சிருக்கேன், कैसे कैसे पार्ट बजाया, எப்படி எல்லாம் பாட்டை பண்ணிருக்கேன், किन किन आत्माओं से के साथ எந்தெந்த ஆத்மாக்கள் கூட कैसे कैसे संबंध जोड़े हैं, எப்படி எல்லாம் சம்பந்தத்தை இணைச்சிருக்கேன், किस किस देश विदेश में எந்த எந்த தேச விதேசத்துல कैसे कैसे पार्ट बजाए। எப்படி எல்லாம் பாட்டை பண்ணிருக்கேன். वो आत्मा रूपी स्टार को அந்த ஆத்மா ரூபமான ஸ்டார इस एक जन्म में ही இந்த ஒரு ஜென்மத்திலேயே सारे ज्ञान की प्राप्ति होनी। முழு ஞானத்தினோட பிராப்தி கிடைக்கணும். इसलिए बाप कहते हैं तुम आत्मा रूपी स्टार, அதனாலதான் அப்பா சொல்றாங்க, ஆத்மா ரூபமான ஸ்டாரு पार्टधारी हो। பாட்டுதாரி ஆயிருக்கீங்க. सच रूपी रंगमंच पर पार्ट बजाने वाले, சிருஷ்டி ரூபி நாடக மேடை மேல பாட்டு செய்யக்கூடியவங்க, पात्रधारी हो। பாட்டுதாரி ஆயிருக்கீங்க. अगर कोई पात्रधारी ஒருவேளை இப்போ பாட்டுதாரி अपने पात्र को ही भूला हुआ हो, அவங்களோட பாட்டே மறந்துருக்காங்கன்னா तो उसको कहेंगे बेवकूफ एक्टर। அப்ப அவங்களுக்கு என்னன்னு சொல்வாங்க, முட்டாள் ஆக்டர்னு சொல்வாங்க. तो जैसे हम सब अभी बेवकूफ हुए बैठे हैं, அப்போ பாபா சொல்றாங்க, இப்ப நாம எல்லாருமே என்ன ஆயிட்டோம்னா முட்டாள்கள் ஆகி உட்கார்ந்து இருக்கிறோம். अगर हमें अपने ஒருவேளை நமக்கு நம்மளோட अनेक जन्मों की थ्योरी का कुछ भी पता नहीं, நம்மளோட நிறைய ஜென்மங்களினோட தியரி பத்தி ஒண்ணுமே தெரியாது, या कुछ भी थोड़ा बहुत पता है, இல்லன்னா கொஞ்ச நஞ்ச ஒருவேளை நமக்கு தெரிஞ்சிருக்குது, थोड़ा बहुत पता है तो भी तो क्या कहेंगे, கொஞ்ச நஞ்ச தெரிஞ்சிருக்குனாலும் அதுக்கு என்னன்னு சொல்வாங்க. कोई एक्टर हो, இப்போ ஒரு ஆக்டர் இருக்காங்க, उसको 4 रोल मिले हुए हो அவங்களுக்கு 4 ரோல்கள் கிடைச்சிருக்குது ड्रामा में, டிராமால. और एक रोल उसे याद रह जाए ठीक से, ஒரு ரோல் அவங்களுக்கு நல்லபடியா ஞாபகம் இருக்கு, और 3 रोल भूल जाए, மற்றும் 3 ரோல்கள் என்ன இருக்குதோ பாட்டு அது அவங்க மறந்துட்டாங்க. तो क्या कहेंगे, அப்ப அவங்களுக்கு என்னன்னு சொல்லலாம், होशियार कहेंगे, புத்திசாலின்னு சொல்லலாமா, नहीं இல்ல उसको भी बेवकूफ कहेंगे। அவங்களுக்கு கூடயும் முட்டாளந்தா சொல்வாங்க. तो बाप आए हैं, அப்ப அப்பா வந்திருக்காங்க, एक एक बच्चे को हीरो जैसा हीरा बनाने के लिए, ஒவ்வொரு குழந்தைய வைரம் போல ஹீரோ போல
வைரம் ஆக்குறதுக்காக வந்திருக்காங்க. ये आत्मा रूपी हीरा இந்த ஆத்மா ரூபமான இந்த ஒரு வைரம் என்ன இருக்கு, हीरे के माफिक पावरफुल बन जाए, வைரம் போல பவர்ஃபுல் ஆயிடணும், हीरो बाप का बच्चा बन जाए, வைரமான அப்பா என்னோட குழந்தை ஆயிடணும். उसके लिए होलीएस्ट बाप आकर के होली बनाते। அதுக்காக ஹோலியஸ்ட் அப்பா அப்படின்னா சதா தூய்மையா இருக்கிற அப்பா வந்து தூய்மையா ஆக்குறாங்க. होली माना पवित्र, ஹோலின்னா தூய்மை. मिलन मनाए रहे, சந்திச்சுட்டு இருக்காங்க. एक बाप के साथ जो मिलन मनाएंगे ஒரு அப்பா கூட என்ன சந்திக்கிறீங்களோ और दुनिया को बुद्धि से भुलाएंगे, மற்றும் உலகத்து கூட எப்படின்னா உலகத்தை புத்தியோகத்திலிருந்து மறந்துடுறீங்க. उनकी आत्मा रूपी அவங்களோட ஆத்மா ரூபமான 5 विकारों की कट उतरेगी। 5 விகார ரூபமான இந்த ஒரு துரு என்றது இறங்கி போயிடும். எப்படின்னா அதெல்லாம் போயிடும். और एक से अव्यभिचारी संबंध नहीं जोड़ पाएंगे, மற்றும் ஒருத்தர் கூட அவிபிச்சாரி ஆன அப்படின்னா व्यभिचाரம் இல்லாத கனெக்ஷன் இணைக்கலன்னா, ऐसी प्रैक्टिस नहीं करेंगे ஒருவேளை அப்படிப்பட்ட பிராக்டிஸ் செய்யலன்னா, तो आत्मा रूपी सुई की कहो, அப்ப ஆத்மா ரூபமான ஊசினோடதுன்னு சொல்லுங்க, स्टार की कहो, இல்லன்னா ஸ்டார்துன்னு சொல்லுங்க, कट नहीं उतरेगी। இந்த துரு என்றது போகாது. तो दूसरे धर्मों में कन्वर्ट होना पड़े, பிறகு மத்த தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆக வேண்டியதாக இருக்கும். 4.5 लाख आत्मा ऐसी है 4 லட்சம் ஆத்மாக்கள் இப்படி இருக்காங்க, जो अपने धर्म की पक्की रहती, யாரு அவங்களோட தர்மத்துல பக்கா ஆகி இருப்பாங்க. जिनके लिए गीता बोला स्वधर्मे निधनम श्रेय परधर्मो भयावह। யாருக்காக கீதைல சொல்லிருக்காங்க, ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவஹ. अपने धर्म में मर जाना अच्छा இப்போ தன்னோட தர்மத்துல எரிந்து போகிறது நல்லது, और दूसरे धर्म में மற்றும் மத்தவங்களோட தர்மத்துல जाना भयभीत होना है। மத்தவங்களோட தர்மத்துக்கு போகிறதுன்னா ரொம்ப பயங்கரமான அந்த ஒரு दूसरे जो ரொம்ப பயங்கரமான இது இருக்கும், கண்டிஷன் ஏற்படும். அங்க போனோம்னா पराधीन बना करके रखेंगे वो कभी सुख नहीं देंगे। பாபா சொல்றாங்க, யாரு அடிமையாக்கி வச்சுக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே சுகம் கொடுக்க மாட்டாங்க. कहते भी है पराधीन सपन सुख नहीं। அடிமையாக யாரு வச்சுக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே சுகத்தை கொடுக்க மாட்டாங்க. இது கூடயும் சொல்லிருக்காங்க, யாரு அடிமையாகி இருப்பாங்களோ அவங்களுக்கு கனவுல கூடயும் சுகம் கிடைக்காது. ये भारत के देवी देवताएं இந்த பாரத்தினோட தேவி தேவதைகள் தான் जन्म लेते लेते जब द्वैतवाद द्वापर युग आता है ஜென்மத்தை எடுத்து எடுத்து எப்போ இரட்டைவாதி துவாபர யுகம் வருதோ तो दूसरे दूसरे धर्मों में कन्वर्ट होती रहती। அப்ப மத்த தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆயிட்டே இருப்பாங்க. 4.5 लाख के अलावा जो भी है 4 லட்சத்துக்கு தவிர வேற யாரெல்லாம் இருக்காங்க वो सब कन्वर्ट होने वाले हैं। அவங்க எல்லாருமே கன்வெர்ட் ஆக கூடியவங்க. आज की दुनिया की जो भी मानवीय सृष्टि है இன்றைய உலகத்துல இப்போ மானவீய சிருஷ்டி, இந்த மனிதர்களினோட சிருஷ்டி என்ன இருக்கு, उसकी जनसंख्या है 500-600 करोड़ से भी ऊपर। அதோட ஜனத்தொகை என்னன்னா 500 கோடி 600 கோடி விடம் அதிகமா இருக்கு, அதை விட அதிகம் இருக்கு. उनमें 4.5 लाख सारे विश्व में அதுல 4 லட்சம் முழு உலகத்துல फैले हुए பரவி இருக்காங்க. वो ही बचेंगे அவங்க தான் மீதியாகி இருப்பாங்க. विनाश की विभीषिका में। விநாசத்தினோட அந்த பயங்கரமான அந்த ஆபத்து இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஸ்டேஜ்ல அவங்க தான் மீதியாகி இருப்பாங்க. और बाकी सब खलास होंगे। மற்றபடி எல்லாருமே ஃபினிஷ் ஆயிடுவாங்க, முடிஞ்சு போயிடுவாங்க.
अभी अमरनाथ के अमर बच्चे बनने का टाइम है। இப்போ அமர்நாத் அப்பாவினோட அமர் குழந்தைகள் ஆகிற டைம் ஆகி இருக்கு. ये टाइम जल्दी लोप होने वाला है। பிறகு இந்த நேரம் ரொம்ப சீக்கிரமா மாற போகுது, மறைஞ்சு போயிடும். फिर हाहाकार जब शुरू हो जाएगा பிறகு எப்போ இந்த விநாசம் ஆரம்பம் ஆயிடுமோ तो पढ़ाई नहीं हो सकेगी। அப்போ படிப்பு ஆகாது. पढ़ाई पढ़ने के लिए एकांत में गुरुकुल में जाना पड़ता है। இப்போ படிப்பு படிக்கிறதுக்காக தனிமயமாக என்ன செய்வாங்கன்னா குருகுலத்துக்கு போகப்படுகிறது, போகுவாங்க. शांति स्थान में बैठ करके पढ़ाई अच्छी होती है। இப்போ அமைதியா உட்காந்து படிப்புன்றது நல்லபடியா ஆகும்னு சொல்றாங்க. अभी शांति का टाइम चल रहा है। இப்போ சாந்தியினோட நேரம் போயிட்டு இருக்குது. पढ़ाई पूरी होगी எப்போ படிப்பு கம்ப்ளீட் ஆயிடுமோ फिर अशांति का टाइम शुरू होगा। பிறகு அசாந்தியினோட நேரம் ஆரம்பமாயிடும். कोई पुरुषार्थ नहीं कर सकेगा, எந்த விதமான புருஷார்த்தம் கூடயும் செய்ய முடியாது. कितना भी चाहे। எந்த அளவுக்கு வேணும்னு இருந்தாலும் செய்ய முடியாது. ओम शांति। ஓம் சாந்தி. नहीं ऐसा मौका मिलेगा जो भरी सभा में प्रश्न पूछ सको। பாபா சொல்றாங்க, பிறகு இப்படிப்பட்ட சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. நிறைஞ்சிருக்கிற இந்த ஒரு சபையில நீங்க क्वेश्चंस கேக்குற போல बात ले सको। மற்றும் அந்த பதில எடுத்துக்கிற போல எங்கேயும் சான்ஸ் கிடைக்காது. जैसे बताया ना कि बक्से में हाथ उठा के बोलिए जरा। बक्से में पीऊ की वाणी थी, हाँ जी, जो उसमें गड्ढे में दवा दी थी उस समय। हाँ जी। उस समय जिन बच्चों ने उन वाणियों को दबाया तो ब्रह्मा बाबा भी साथ में होंगे। அவங்க சொல்றாங்க, அந்த கராச்சியில என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த பியு வாணிய ஒரு ஐரன் பாக்ஸ்ல போட்டு அதை என்ன செஞ்சாங்கன்னா புதைச்சிட்டாங்க இல்லையா. அந்த குழந்தைகள் அந்த நேரத்துல அந்த குழந்தைகள் கூட பிரம்மா பாபாவும் இருந்திருப்பாங்க. अभी अभी बताया ना, பாபா சொல்றாங்க, இப்பதானே சொன்னாங்க, இப்பதானே பாபா சொன்னாங்க. ज्ञान सूर्य के बच्चे हैं सिर्फ 4.5 लाख। ஞான சூரியனோட குழந்தைகள் வெறும் 4.5 லட்சம், अरे 4.5 லட்சம் நட்சத்திரங்கள். बाकी जो 4.5 लाख हैं वो चंद्रमा की रहबरी में पलने वाले। மற்றபடி 4.5 லட்சம் ஆத்மாக்கள் அவங்க சந்திரமாவினோட பாலனையில இருக்கக்கூடியவங்க, அவங்களோட கஸ்டடியில இருக்கக்கூடியவங்க, பாலனை எடுத்துக்க கூடியவங்க. उनमें हर धर्म के आधार मूर्त और बीज रूप से समाये हुए। அவங்களுக்குள்ள ஒவ்வொரு தர்மத்தினோட ஆதாரம் மற்றும் பீஜரூபி நிறைஞ்சிருக்காங்க, அடங்கியிருக்காங்க. जो चंद्रमा की रोशनी में कीड़े मकोड़े पलते हैं, சந்திரமாவினோட பிரகாசத்துல புழு பூச்சிகள் என்ன இருக்குமோ मालूम है? தெரியுமா? सूर्य की रोशनी में कीड़े मकोड़े नहीं पलते சூரியனோட பிரகாசத்துல புழு பூச்சிகள் வளராது, और चंद्रमा की रोशनी में இருக்காது. மற்றும் சந்திரமாவினோட பிரகாசத்துல कीड़े मकोड़े पलते हैं। இந்த புழு பூச்சிகள் பலனை எடுத்துக்குது. वो हैं सब दूसरे धर्म में कन्वर्ट होने वाली आत्मा। அவங்க எல்லாருமே மத்த தர்மத்துல கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மாக்கள். उनमें इस्लामी और मुसलमान धर्म के लोग भी हैं। அதுல இஸ்லாமிய மற்றும் முஸ்லிம் தர்மத்தினோட ஜனங்கள் கூட இருக்காங்க. जिन्होंने भारतवर्ष में हमारे शास्त्रों को फाड़ फाड़ करके जमीन में दबा दिया। அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா நம்மளோட பாரத் நாடுல இந்த சாஸ்திரங்களை கிழிச்சு இந்த பூமிக்குள்ள புதைச்சிட்டாங்க. वो शूटिंग नहीं कराएंगे। அப்ப என்ன அந்த ஷூட்டிங்க பண்ண விட மாட்டீங்களா? இப்ப அந்த ஷூட்டிங் அவங்க பண்ணிக்க மாட்டாங்களா? वो रिहर्सल कौन कराएगा? அந்த ஷூட்டிங்க பண்ண வைக்க மாட்டீங்களா? அந்த ரிஹர்சல யாரு பண்ண வைப்பா? अरे वो रिहर्सल वही बच्चे करेंगे कराएंगे या कोई दूसरे आ जाएंगे? அரே அந்த ஒரு ரிஹர்சல அந்த குழந்தைகள் தான் செய்வாங்களா, செய்ய வைப்பாங்களா, இல்லன்னா வேற யாராவது வந்துடுவாங்களா? वही बच्चे करते कराएंगे। அந்த குழந்தைகள் தான் செய்றாங்க, செய்ய வைப்பாங்க.